ஆலயங்கள் சபை என்று கொஞ்சம் ஆழமாகவே கொண்டு போய் கற்றுக் கொடுத்தேன். சாலமோன் கட்டிய ஆலயம் அது உடைக்கப்பட்டது எப்பொழுது, ஏன், யாரால்? அப்புறம் செருபாபேல் கட்டிய இரண்டாவது ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அத்தோடு இதுக்காரும் நான் சொல்லிக் கொடுக்காத ஒரு பெரிய ரகசியத்தை கூட சொல்லிக் கொடுத்தேன். என்ன? முந்தின ஆலயத்திலும் பிந்தின ஆலயம் மகிமையா இருக்கும் என்று ஆகாய் மூலமாக சொல்லப்பட்டதே அதனுடைய காரணம் என்ன என்பதெல்லாம் காலையிலே சொல்லிக் கொடுத்தேன். அதற்கு பிறகு அந்த ஆலயம் எப்படி கிபி 70 உடைக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். பிறகு ஜெப ஆலயங்கள், சினகாக் எங்கே தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, ஏன் தொடங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டது, இவற்றை காலை நேரத்திலே பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் சொன்ன பிறகு புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் திரித்துவமாக தன்னை வெளிப்படுத்துவதை பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ பிதாவினுடைய ஆலயம், குமாரனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று வசனத்தின்படி 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பிதாவினுடைய ஆலயம் என்பது சபை, எக்லேசியா. குமாரனுடைய ஆலயம் என்பது சின்ன சின்ன கூட்டங்கள், பெண்கள் கூட்டம், ஆண்கள் கூட்டம், வீட்டு கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், உபவாச கூட்டம், இரவு கூட்டம், ஜெப கூட்டம். அப்போ அந்த சுனோகோகே, ஒன்று கூடுதல், அந்த 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிற இடத்திலே நான் அங்கே இருப்பேன் என்று இயேசு சொன்னது ஏன், இவற்றை குறித்து பார்த்தோம். நான் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி எக்லேசியாவை அழிப்பதற்கு சினகோகேயை பிசாசு கூடுதலாய் மகிமைப்படுத்துவான். அதே போல சுனகோகே நிலைமையை அகற்றுவதற்கு எக்லேசியாவை கூடுதலாக பயன்படுத்துவான் என்றெல்லாம் நான் சொன்னேன். அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம், உடம்பு, இதை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் தான் நமது சரீரங்கள். இந்த சரீரங்கள் 2 அல்லது 3 இயேசுவின் நாமத்திலே ஒன்று கூடுகின்றவை தான் குமாரனுடைய ஆலயம், சுனகோகே, ஜெபாலயம். அந்த சுனகோகேக்கள் எல்லாம் இருக்கின்ற இடங்களை விட்டு வெளியே வந்து கலேசியா கூடுவது, ஐக்கியப்படுவதுதான் சபை என்று சொல்லிக் கொடுத்தேன். அநேகருக்கு இது ஒரு புதிய வெளிப்பாடாய் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படித்தானே? ஆனால் இது ஒன்றும் புதிய வெளிப்பாடல்ல. இது 2000 வருஷங்களுக்கு முன் வெளிப்படுத்தப்பட்டது. சபையை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் சபை ரொம்ப அறியாமையில் அசதியாக இருந்து விட்டது. அப்போ இப்போ ஆண்டவர் இவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார். அதை உங்களுக்கு ஆண்டவர் காட்டு கொடுக்கிறார் என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க கூடாது, இதை செயலிலே போட வேண்டும். அப்போ நான் சொன்னேன், ஆமை எப்படி தன்னுடைய வீட்டை சுமந்து கொண்டு திரிகிறதோ அதுபோல கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தை சுமந்து கொண்டு திரிகிறான் என்று. அப்படி பார்க்க போனால் அன்பானவர்களே, அதிலிருந்து தொடர்ந்து இன்று இப்போ மிகுதியான காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லேசான காரியம் அல்ல. எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறேன். யாராவது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தப்பி தவறி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்களா? கையை தூக்கி காட்டுங்கள். அப்படியானால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் கிறிஸ்டியன் இல்லையா நீங்க? ஓகே, உங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவரை ஒரு பெரிய கரகோஷத்தோடு வரவேற்போமா? இருந்தாலும் ஐயா, நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் என்னத்தை தான் இன்றைக்கு படிக்கிறார்கள் என்று. ஓகேயா? இப்போ இந்த கிறிஸ்தவர்களாய் அந்த ஐயா தவிர மற்ற அனைவருமே இருக்கிறோம். சரி, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். அப்போ கிறிஸ்தவனாய் மாறுவது கஷ்டமே அல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு லேசா. இப்போ என்னை பார்த்தால் நான் ஒரு வேறு மதத்தில் இருந்தவன் அல்லவா? உங்களுக்கு என்னுடைய சாட்சி தெரிந்திருக்கும், யூடியூபில் கூட இருக்கிறது. நான் வேறு மதத்திலே இருந்தேன். அப்போ மதம் ஒன்றிலே இருந்தால் அந்த மதத்தின் சட்டங்காச்சாரங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ
ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் சடங்குகள், ஆச்சாரங்கள், முறைமைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் ஊறி போயிருந்த நான் 1979 ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்தவனாய் மாறினேன். இந்த கிறிஸ்தவனாய் மாறின விதத்தை சாட்சியை விடுங்கள். ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசை எனக்குள் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோமே. பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன என்பவர் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டார். அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களை வெறுக்க வேண்டும், இயேசு என்று சொல்லக்கூடாது, அது வெள்ளைக்காரன் சாமி, இப்படித்தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த நபர் இயேசுவை பற்றி பேசும் பொழுது அருவருப்போடு தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எரிச்சலாய் இருந்தது. ஆனால் அந்த நபர் சொன்ன ஒரு காரியம் என்னை ரொம்ப பாதித்தது. என்னவென்றால் இருக்கிறதே ஒரே தெய்வம் தானாம், அந்த தெய்வம் ஒரே ஒரு தடவை மனிதனாக வந்ததாம், அப்படி வந்த தெய்வம் மனிதன் மூலமாகவே அடி வாங்கி செத்து போய்விட்டதாம், அப்புறம் உயிரோடு எழுந்ததாம். ஆனால் அது யாருக்கு வேண்டும்? என்னை பொறுத்தவரை ஒரு தெய்வம் என்றால் அந்த தெய்வம் ஒரு அவதாரம் எடுத்து ஒரு மனிதனாய் வருவதென்றால் அது வீரனாக அல்லவா இருந்திருக்க வேண்டும். அடி வாங்கி சாகின்ற அளவுக்கு கேவலமாக இருக்கக்கூடாது அல்லவா? சரிதானே நான் சொல்றது? இப்போ உங்களுக்கெல்லாம் சினிமா படங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கும். இப்போ கூட அநேகர் சினிமா படங்களை கள்ளத்தனமாக பார்க்கிறதா இருக்கும். அது வேண்டாம். ஆனால் அந்த சினிமா படத்திலே நமக்கு விருப்பமான ஒரு கதாநாயகன் வந்து விட்டால், ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமலஹாசன், ஒரு அந்த காலத்திலே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, இவர்கள் வந்தால், ஒரு சண்டை சீன் வந்தால், அந்த சண்டையிலே அவர் அடி வாங்கக்கூடாது. அவர் அடி வாங்கினால் அவருக்கு வலிக்காது, எல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு தான் வலிக்கும். உண்மையா இல்லையா? அந்த நம்பியார் எம்ஜிஆரை அடித்து எம்ஜிஆர் உருண்டு விழுந்து இப்படி பார்க்கும்போது அது அது நடிப்பு. அதை பார்க்கிற எங்களுக்கு நம்பியாரை கொடுத்தால் கழுத்தை நிறுத்தி கொன்று விட வேண்டும் போல இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன எல்லாரும் அப்படி பரிசுத்தவான்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? இங்க இருந்து பார்க்கும்போது தலைக்கு பின்னால அந்த ஒளிவட்டம் எல்லாம் தெரியுது. அப்போ இப்போ லேட்டஸ்டா கபாலி வந்திருக்குதான் ரஜினிகாந்த். அப்போ அவரை உண்மையா பார்த்தா அவர் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் சினிமாவில் அப்படி தலையை ஆட்டிட்டு அப்படின்னாருன்னா நமக்கெல்லாம் அப்போ அவர் அடி வாங்கக்கூடாது. ஆனால் அவர் மற்றவர்களை அடிக்க வேண்டும். கதாநாயகன் அடி வாங்கக்கூடாது. அப்படியே ஒரு 2 தடவை அந்த கதாநாயகன் அடி வாங்கி விட்டார். இப்போ தமிழ் படத்தில் இருக்கிற இன்னொரு சீன் என்ன தெரியுமா? இப்ப உள்ள யூத்ஸுக்கு, வாலிபர்களை கவருவதற்கு என்ன செய்வார்கள்? கதாநாயகர்களை அடி வாங்க வைப்பார்கள். அடி வாங்கி 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 அந்த கதாநாயகன் செத்த மாதிரியே விழுந்து விடுவான். பார்க்கின்றவர்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். முடிஞ்சுதா அப்படின்ட்டு அடிச்சு போட்டு இவன் இப்படி கீழே கிடக்கும் போது அவளை கடத்திக்கிட்டு போவாங்க. அப்போ அவன் அங்கிருந்து கத்துவா, ராஜா. நம்ம தமிழ் படத்தில் அப்படித்தானே கத்துவாளுங்க. அப்ப கேமரா காட்டுவாங்க, இவன் இப்படி செத்த மாதிரி கிடக்குறான். அப்படி டக்குன்னு ஒரு கண் மட்டும் திறக்கப்படும். நமக்கெல்லாம் உள்ளத்துல அல்லேலூயான்னு கத்தணும் மாதிரி வரல. இல்லாட்டி இந்த விழுந்து கிடக்கிற போது இந்த கை மட்டும் இப்படி ஆடும். அதுக்கு பிறகு கொடுத்து அப்படி எலும்பி அந்த நரம்பெல்லாம் வெட்டச்சுக்கிட்டு போயிட்டு இப்படி சுத்தி 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 ஒன்னா அடிப்பாம் பாருங்க. இந்த காலத்து யூத்ஸை கவருவதற்கு கதாநாயகனை கொஞ்சம் அடி வாங்க வைத்து மயங்க வைத்து அப்புறம் எழுப்பி அவனை ஒன்றுமே நடக்காதது போல அதுக்கு பிறகு அவர் காணப்படுவார். இப்போ இப்படித்தான் நானும். ஏனென்றால் நான் வளர்ந்த மதத்தில் தெய்வங்கள் ஒரு நாளும் யாரிடத்திலும் அடி வாங்கினது கிடையாது. அவர்கள் என்ன ரூபத்தில் வந்தாலும் அவர்கள் தான் ஜேம்ஸ் பாண்ட், அவர்கள் தான் கதாநாயகர்கள். அப்படிப்பட்ட எனக்கு ஒருவன் சொல்லுகிறான், அவனுக்கு இருக்கிறதே ஒரே தெய்வம் தானாம், அந்த ஒரே தெய்வம் ஒரு தடவை மனிதனாய் வந்ததாம், அப்படி வந்த நேரத்திலும் பாவம் அடி வாங்கி செத்தே போனதாம்.
அதற்கு பிறகு உயிரோடு எழும்பாதது வேறு. ஆனால் செத்தே போய்விட்டதாம். இதை ஒரு சாமின்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை ஏற்றுக்கொள்ளணுமா? நான் நினைத்தேன், இந்த கிறிஸ்தவர்கள் போல மொக்கர்கள் மூடர்கள் உலகத்திலேயே இல்லை. சாமியை பற்றி பேசினால் கொஞ்சம் அப்படி சாமி ரேஞ்சில் பேசணும். ஆனால் அன்பானவர்களே, அது மாத்திரம்தான் என்னை வெகுவாக தொட்டது. இவர்கள் சொல்லுவது ஒருவேளை உண்மை என்றால், ஒருவேளை அந்த இறைவன் தான் ஒரே இறைவன் என்றால், ஒருவேளை அவர்தான் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் என்றால், அப்படி என்றால் ஏன் அவர் அடி வாங்க வேண்டும், ஏன் அவர் சாக வேண்டும் என்று யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கடைசியில் எனக்கு புலப்பட்டது உண்மை. உண்மையாகவே என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். உண்மையாய் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர்தான். அவர்தான் என்னை நேசித்தபடியினால் எனக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து நான் வாங்க வேண்டிய அடிகளை எல்லாம் வாங்கி பேரை கெடுத்துக்கொண்டு, இப்போ இயேசுவுக்கு அவர் மனிதனாய் வந்தபடினால் அவர் ஒரு தெய்வமே இல்லை, அவர் ஒரு மத ஸ்தாபகர் என்று கெட்ட பேர் சொல்லிவிட்டான் பாருங்கள். அப்போ அப்படி அவர் அவமானங்களை நிந்தைகளை சுமந்து மரித்து செத்து போய் உயிரோடு எழும்பி, இவ்வளவுக்கும் காரணம் நான் தான், என்னுடைய பாவம் தான் என்று அறிந்த உடனே எனக்கு இப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு தெரியும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன். உண்மைதானே? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன். அப்போ நான் சொல்லிவிட்டேன் அந்த பாஸ்டர் பாஸ்கோவிடம், நான் கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று. இப்போ எனக்கு தெரியாது, நான் சபைக்கு போனதே இல்லை, பைபிளை கண்டதே இல்லை. இப்போ இயேசுவை பற்றி மாத்திரம்தான் அவர் சொன்னது தெரியும். இப்போ அவரை ஏற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ நான் பெரிய எதிர்பார்ப்போடு அவர் என்ன சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு வேளை காலை 4 மணிக்கு எழும்பி பச்சை தண்ணீரிலே நீ குளித்து அப்படி ஈர துணியோடு நீ வந்து இந்த பொருட்கள் இந்த பண்டங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அப்புறம் உன்னை உட்கார வைத்து உனக்கு இப்படி கிறிஸ்தவ மந்திரங்கள் ஓதப்படும், அப்புறம் உனக்கு இப்படி எல்லாம் செய்யப்படும். இப்படி ஒரு பெரிய ஆச்சார முறைமை ஒன்றை சொல்லி அப்படித்தான் என்னை கிறிஸ்தவராய் மாற்ற போகிறார் என்று நினைத்தேன். என் பின்னணி அப்படி வந்தார். ஓ, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, ஓகேயா என்றார். நான் சொன்னேன், ஆம். அப்போ இனி அவர் மட்டும்தான் உனக்கு தெய்வம் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம். அப்போ நீ கிறிஸ்தவனாய் மாற விரும்புகிறாயா? ஆம். கேள்விகளை நிறுத்தையா, மாத்தையா என்னைய கிறிஸ்தவனா என்று உள்ளத்தில் ஏங்கிக் கொண்டு வெளியால எஸ் எஸ் என்று சொல்லுகிறேன். அப்போ அவர் சொன்னார், கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லு. ஓகே, ஆச்சாரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்தேன். கண்ணை மூடி, எப்படி நான் நின்றுகிட்டு இருந்தா பரவாயில்லையா, உட்கார்ந்துகிட்டு இருந்தா பரவாயில்லையா, இட்ஸ் ஓகே, நீ இருக்கிற விதத்திலேயே சொல்லு, இருக்கிற விதத்திலேயே சொல்ல. ஓகே பரவாயில்ல, எளிமை நின்றேன், கண்ணை மூடினேன், இப்படி கையை கூப்பிட்டுக்கிட்டேன். அப்போ அவர் எனக்கு இங்கிலீஷில் தான், ஏன்னா அவர் சிங்கள பாஸ்டர், அப்போ அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, அன்புள்ள ஆண்டவரே, நான் அன்புள்ள ஆண்டவரே, நான் பாவி என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவி என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறேன், நீர் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறேன். நீர் தான் மனிதனாய் வந்த இயேசு என்று விசுவாசிக்கிறேன். ஓகே, நீர் தான் மனிதனாய் வந்த இயேசு என்று விசுவாசிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். இன்று முதல் இயேசுவே நீரே என்னுடைய இரட்சகர், இன்று முதல் நீரே இரட்சகர் எல்லாம் சொல்லிட்டு என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி அடுத்தது என்னன்னு பார்க்குறேன், அவர் தட்டுறாரு, தம்பி ஓகே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓகே அடுத்து, அவ்வளவுதான், நீ கிறிஸ்தவன். எதே அவ்வளவுதானா? இப்ப எனக்கு பொசுக்குன்னு போயிருச்சு. இந்த ஆள் கதை விடுறதா இல்ல உண்மையிலேயே இவ்வளவுதானா? எனக்கு போதவில்லை. என்னடா இது, கண்ணை மூடி அந்த ஆள் சொல்றதை திருப்பி சொல்லிட்டு கண்ணை முழிச்சா அந்த ஆள் சொல்றது நீ கிறிஸ்தவன். இப்ப எனக்கு நம்ப முடியல. சொல்றது பழைய சுரேஷ் செத்து போயிட்டான், இப்போ நீ மறுபடியும் பிறந்து விட்டாய். எப்போ இப்போ இப்போ நான் எப்போ நீ இந்த ஜெபத்தை சொல்லி முடியும் போது மறுபடியும் பிறந்த. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் மாறினது எப்படி? இதே ஜெபத்தை சொல்லிதானே. அப்படி அந்த ஜெபத்தை சொன்ன பிறகு சட்டை அடிச்சுக்கிட்டு தேவதூதன் வந்துச்சா? இல்லைன்னா பூமி அதிர்ந்துச்சா?
இல்லைன்னா ஏதாவது கிணி மாதிரி இறங்கிச்சா, ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அன்றும் சரி இன்றும் சரி கிறிஸ்தவனாய் மாறுவது இப்படித்தான் ஐயா. இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. உண்மையா பொய்யா? அதற்கு பிறகு கிறிஸ்தவனாய் வாழ சொல்லுவார்கள் பாருங்கள், அங்கதான் இடிக்கி. அதுக்கு பிறகுதான் விஷயத்தெல்லாம் போடுவாங்க. நமக்கு ரட்சிக்கப்பட வைக்கும் போது சூப்பரா எங்களை ரட்சிக்கப்பட வைப்பாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியல. நோயா, பேயா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, கடனா, கஷ்டமா, தொல்லையா, வாருங்கள், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுதலை தருகிறார். இப்படித்தானே போஸ்டர் அடிக்கிறான், இப்படித்தானே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறான். கடைசியில போடுறானா, வாருங்கள், இங்கேயும் அவையெல்லாம் உண்டு போடுறானா? என்ன உண்மைதானே சொல்றாங்களா? அப்படி இல்ல. அப்போ இப்படித்தான் வருகிறோம். வந்து ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இவ்வளவுதான், இப்படித்தான் ரொம்ப சிம்பிளாக ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு வெடி குண்டு போடுவாங்க, ஒன்று மாற்றி ஒன்னா பொம்மடிப்பாங்க. இனி நீ இது 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 செய்யக்கூடாது என்பார்கள். எது? அந்த நமக்கு செய்ய ஆசையான எதையுமே செய்ய விட மாட்டான். எது எல்லாம் செய்ய ஆசை இல்லை அதெல்லாம் செய்யும்பான். கிறிஸ்தவனாய் மாறுவது லேசு, ஆனால் கிறிஸ்தவனாய் வாழுவதுதான் கஷ்டம். புரிகிறதா? ஆனால் இது இது இன்னொரு மதத்துக்கு மாறுவது லேசல்ல. இன்னொரு மதத்துக்கு மாறும்போது மாறுவது கஷ்டம். எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுங்கள். ஒரு மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு போகும் பொழுது எத்தனை எத்தனை விஷயங்கள் பார்ப்பார்கள் தெரியுமா? அந்தந்த மதங்களை பொறுத்த அளவில். அப்போ மாறுவது கஷ்டம், ஆனால் அந்த மதத்துக்கு மாறிவிட்டால் அதற்கு பிறகு வாழுவது லேசு. எத்தனையோ மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அந்த எந்த மதத்தினவனாகவும் நிம்மதியாய் வாழலாம். ஆமாவா இல்லையா? இப்போ நான் வேறு மதத்தில் இருந்தபடினால் சொல்லுகிறேன். மற்றது நான் எங்களுடைய கல்லூரியிலே நான் இந்து, பௌத்த, இஸ்லாம், யூத மதங்களை கற்றுக் கொடுக்கிறாள். ஆகவே எனக்கு இந்த மதங்களை பற்றி கொஞ்சம் ஓவராகவே தெரியும். அந்த மதங்களின் படி வாழுவது லேசு. இப்ப வேறு மதங்களில் கோயிலுக்கு போகவில்லை என்று அந்த மத குருக்கள் வீடு வீடாய் போய் கரைச்சல் கொடுப்பார்களா? கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வா. எங்கேயாவது தசம பாகம் கொடுன்னு கேட்கிறாங்களா? இல்ல. அவனவன் இஷ்டப்படி வாழலாம். இப்படித்தானே? இப்போ இந்த வேறு மதங்களில் உள்ளவர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது இருக்குதா? இல்லவே இல்லை. நிறைய மதங்களிலே மதுபானம் குடிக்கிறதோ, சிகரெட் பயன்படுத்துவதோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்களாய் வாழுவது கஷ்டம். கிறிஸ்தவனாய் மாறுவது கஷ்டமே அல்ல. அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், சபை ஒருவன் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாய் மாறின பிறகு 3 விதமான ஆலயங்களுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டி வருகிறது. முதலாவது, அவனுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் மாறிவிடுகிறது. அதுவே நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய சுதந்திர வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு மதத்திலும் ஆலயம் அங்கே எங்கேயோ இருக்கும். சரியா? ஆலயத்துக்கு போகும்போது சுத்தமாய் போனால் போதும். சில மதங்களில் அது அநேகமாக எல்லா மதங்களிலும் அந்த ஆலயங்களுக்குள்ளே போகும் பொழுது செருப்பை கழற்றி விட்டு போக வேண்டும். ஆலயத்துக்கு உள்ளே தூஷணம் பேசக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, சிகரெட் அருந்தக்கூடாது. உண்மைதானே? ஆலயத்துக்கு உள்ளே சண்டை பிடிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு உள்ளே தப்பான விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஓகேயா? ஆகவே அந்த மதங்களில் வாழுகிறவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆலயத்துக்கு போகும்போது சுத்தமாய் போய்
அங்கே ஒழுங்காக இருந்து விட்டு வெளியே வந்து அட்டகாசம் பண்ணலாம். நமக்கு அந்த விஷயத்துக்கு ஆப்பு வைக்கிறார் ஆண்டவர். எப்படி? 1 கொரிந்தியர் 6:19 வாசித்தோம் காலையிலே. என்னது? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்போ சரீரம் ஆலயம் என்றால் எப்பொழுதும் சிகரெட்டு குடிக்க கூடாது. விளங்குதா பிரச்சனை? ஏன்னா ஆலயம் இங்க எல்லாம் இருக்கு. தண்ணி போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்போ ஆலயத்தை சுமந்து கொண்டு திரிகிறபடினால் எந்த நேரமும் ஆலயவாசிகள் நாம். ஆலயத்துக்கு போக தேவையில்லை, ஆலயம் நம்மோடைய வருகிறது. 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடம் இயேசுவினுடைய ஆலயமாகி விடுகிறது. வாரத்துக்கு ஒரு முறை போகும் சபை பிதாவினுடைய ஆலயமாய் மாறிவிடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாய் வாழுவது நமக்கு ஒரு சிரமமான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. அதனால் தான் அநேகருக்கு கிறிஸ்தவர்களாய் மாற விருப்பம் வந்தாலும் கிறிஸ்தவர்களாய் தொடர்ந்து வாழ கஷ்டமா இருக்கிறது. விட்டு விட்டு ஓட முயற்சி பண்ணுவார்கள். இதனால் தான் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். கிறிஸ்தவர்களாய் வாழுவது அவர்களுக்கு கஷ்டமான ஒரு காரியமாய் இருக்கிறபடினால். புரிகிறதா? இப்போ அதனால் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் கிறிஸ்தவர்களாய் மாறினோம்? கிறிஸ்தவர்களாய் மாறின நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிழையான நோக்கம் இருக்குமானால் அந்த நோக்கத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாய் நாம் மாறின நோக்கம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? மரித்த பிறகு நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரிடத்தில் போக கிடைக்கும் அனுமதி. ரட்சிப்பு என்றால் என்ன? மரித்த பிறகு நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரிடத்துக்கு, பரலோகத்துக்கு அல்லது ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி. அப்போ அந்த தகுதி எப்படி கிடைக்கிறது? பாவத்தில் வாழ்ந்த நாம் அந்த பாவத்துக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடியினால் அந்த தகுதி கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குமானால் அந்த மனுஷன் ஆண்டவரிடத்துக்கு போக முடியாது. ஓகேயா? ஆகவே அந்த மனுஷன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். உலகில் எந்த ஒரு மதத்திலும் பாவத்துக்கான மன்னிப்பு கிடையாது. தெரியுமா அது உங்களுக்கு? நீங்கள் நினைத்தால் இல்லை இல்லை அந்த மதத்தில் மன்னிப்பு இல்லை. என்ன இருக்கிறது தெரியுமா? விமோசனம் இருக்கிறது. விமோசனம் என்பது மன்னிப்பு அல்ல. விமோசனம் என்றால் என்ன? நீ செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்த பிறகு கிடைக்கும் விடுதலை. ஒரு தவறு செய்துவிட்டு ஒருவன் சிறைக்கு போய் அந்த தவறுக்கான தண்டனையை சிறையிலே அனுபவித்து விட்டு வெளியே வந்தால் அவனுக்கு ஒன்றும் மன்னிப்பு கிடைக்கவில்லையே. அது மன்னிப்பு இல்லையே. செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டு வெளியே வருகிறான். இதுதான் மதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. அப்ப மதங்களுக்கு தெரியவில்லை சொல்லிக் கொடுப்பதற்கு எப்போ நமக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்று. இன்ன பாவங்களுக்கு உனக்கு இன்ன தண்டனை இன்ன காலத்தில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் நாம் அதை எதிர்பார்ப்போம் அல்லவா? அதனால் என்ன சொல்லிவிடுகிறார்கள்? நீ இந்த பிறப்பில் செய்கிற பாவங்களுக்கு மறுபிறப்பில் தண்டனை. இந்த பிறப்பில் நீ கஷ்டப்படுகிறாயா? போன பிறவியில் நீ செய்த பாவங்களுக்கான தண்டனை. அப்போ இப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இறந்து பாவங்களுக்கெல்லாம் அடி வாங்கி 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 ஒரு நாள் விமோசனம் அடைவாயாம். அப்போ உனக்கு பரலோகம் சொர்க்கம் கிடைக்குமாம். இதுதான் மதங்களினுடைய போதனை. புரிகிறதா நான் சொல்வது? அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், 2 கதை சொல்லுவேன். அந்த 2ஐயும் சொல்றேன். இப்ப சின்னதுல ஒரு நாள் ஒரு 10 வயசு இருக்கும் எனக்கு. கீரிப்புள்ள வந்தது வீட்டுக்கு. ஒரு 10 வயசு பயலுக்கு கீரிப்புள்ள வந்தா என்ன தோணும்? கல் எடுத்து அடிக்க தோணும் இல்லையா? அப்போ கல் எடுத்து அந்த கீரிப்புள்ளக்கு, கீரிப்புள்ள தெரிஞ்சானே, கீரிப்புள்ள மங்கூஸ், முக்கட்டியான்னு சொல்லுவாங்களே, கோழியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் அது. அப்ப நான் கல் எடுத்து அடிச்சேன். உள்ள இருந்து அம்மா ஒரு சத்தம் போட்டாங்களே, டேய்
கால் அடிக்காதடா கீரி பிள்ளைக்கு. நான் சொன்னேன், ஏன் அம்மான்னு. அது உங்க தாத்தாடா. என் தாத்தா கீரி பிள்ளையா? எந்த தெய்வமே. உடனே அடுத்த கல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா அம்மா வழி தாத்தாவா அப்பா வழி தாத்தாவா? அது என் அப்பாடா. உங்க அப்பாவா? எனக்கு அவரை ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசா இருக்கும்போது அவர் செத்து போனார். அவர் கீரி புள்ள இல்லையே. அவர் எனக்கு தெரியுமே. ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி தானே செத்து போனார். அவரு தாண்டா இந்த பலாமரங்கள் எல்லாம் நட்டாரு. அவருக்கு இந்த பலாமரங்களை அனுபவிக்க கிடைக்கல. அதுக்கு முதல் செத்துட்டாரு. அதனால மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு. உணவு சங்கிலி சொல்லி கொடுத்துட்டான் ஸ்கூல்ல. அந்த உணவு சங்கிலியின்படி கீரி புள்ள பலாப்பழம் சாப்பிடாது, அது கோழி தான் சாப்பிடும். அப்ப நான் அம்மா கிட்ட கேட்டேன், கீரி புள்ள தாவர உண்ணி இல்லையே, அப்ப ஏன் தாத்தா கீரி புள்ளையா வந்தார்? ஒரு 10 வயசு சிறுவனுக்கு இருந்த குழப்பம். அதெல்லாம் அப்படி அதெல்லாம் அடிக்காத. மண்டை குழம்பிருச்சு. கீரி புள்ள எங்க தாத்தாவா பலாப்பழம் சாப்பிட வந்தாராம். ஆனா கீரி புள்ள பலாப்பழம் சாப்பிடாது. புரியுதா? அந்த எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுடைய ஒரு கற்பனை. இப்போ இன்னொரு கதை. இது எந்த கதையில இது இது இன்னொரு கதை எங்கேயோ வாசிச்சது. இப்படிதான் ஒரு பையன் நாயை பிடிச்சி வதச்சிக்கிட்டு இருக்கிறானா. அதுல காதை இழுத்து கையில், அதுவும் இன்னி தெரிஞ்சா நான் அந்த காலையில கத்துனேன், கத்திக்கிட்டு இருக்குதான் நாய். உடனே அம்மா சொல்லிச்சான், அந்த நாயை விட்டுட்டா, அப்புறம் அடுத்த பிறவில நீ நாயா பிறந்து அந்த நாய் பையனா பிறந்து உனக்கு இதையே செய்யும். டக்கு நானே சொன்ன, மம்மி நோ, போன பிறவில இது பையன், நான் தான் நாய். எனக்கு நடந்ததை நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அவனுக்கு எங்க இருந்து அறிவு வந்துச்சுன்னு பாருங்க. எனக்கு வராத அறிவு அந்த கீரிப்புள்ள சீன்ல அவனுக்கு வந்திருக்கு, நாய் சீன்ல. இப்போ சிரிக்கிறோம். இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். ஏனென்றால் உலகில் எந்த ஒரு மதத்துக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு ISIS கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கொலைக்காரர்களாக்கி கொண்டு உலகில் பல தேசங்களில் பச்சையாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அந்த தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு உபதேசிக்கப்படுகிற உபதேசம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த உலகில் நீ ஜிஹாத் போராளியாக செத்தால் ஸ்வர்க்கத்தில் உனக்கு ஆசையான எல்லாம் கிடைக்குமா? ஆண் பிள்ளையா இருந்தா வேண்டிய அளவு பொம்பளை கிடைக்குமா? உண்மையை சொல்றேன் உங்களுக்கு, இதுதான் அவர்களுடைய உபதேசம். இப்படித்தான் அவர்களுடைய மூளையை கழுவி பிரெயின் வாஷ் செய்து இன்றைக்கு இந்த 17, 18, 19 வயது பிள்ளைகள் எல்லாம் போய் இப்படி தங்களையும் கொண்டு மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அந்த மதங்களிலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் இல்லை? எந்த ஒரு மதத்திலும் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. ஒரே ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுவும் எப்படி அவருக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது? அவர் இறைவனாகவே இருந்தாலும் இறைவன் கூட அவருடைய நியமங்களுக்கு கட்டுப்படத்தான் வேண்டும். ஒருவன் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் நமது இறைவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் அறிந்திருந்தார். மனுஷன் தான் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்தானே ஆனால் அவனால் உயிர் வாழவே முடியாது. ஆகவே அவரே இறங்கி வந்து மனுஷனாய் பிறந்து இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழ்ந்து சகல மனுஷனுக்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தபடினால் அவர் ஒருவருக்கே பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. அவர் தான் இயேசு. ஆகவே நானும் நீங்களும் வாங்க வேண்டிய அடிகளை அவர் வாங்கிவிட்டபடினால் நமக்கு அந்த அடி தேவையே இல்லை, பாவ மன்னிப்பு இருக்கிறது.
ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு உறவுக்குள் பிரவேசிக்கிறோம். என்ன உறவு? கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவு. அது வெறும் கிறிஸ்துவோடையான உறவு மாத்திரமல்ல, பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கிற ஒரு உறவு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இன்று காலையில இருந்து இதுதான் சில பேருக்கு குழப்பமா இருக்கும். பிதாவுக்கு வேறு ஆலயமாம், அதுதான் சபையாம். குமாரனுக்கு வேறு ஆலயமாம், அதுதான் அந்த சுனகோகையாம், ஒன்று கூடுகிற இடமாம். பரிசுத்த ஆவியானவருக்கு வேறு ஆலயமாம், அதுதான் நமது சரீரமாம். அப்ப 3 தெய்வங்களா? இல்லை, ஒரே தேவன். அப்ப ஒரே தேவன் என்றால் ஏன் இந்த பிதா குமாரன்? பிதா பிதா என்றால் அப்பா, குமாரன் குமாரன் என்றால் மகன், அப்ப அம்மா. பெரிய கேள்விகள், பெரிய குழப்பங்கள். இதனாலேயே மனுஷனுக்கு இது புரியாமல் மனுஷன் தவறான மூல உபதேசங்களுக்கு விழுகிறான். ஆகவே நான் உங்களுக்கு இன்று மூல உபதேசங்களின் சில அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் நம்புகிற காரியங்களை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். தான் எதை நம்புகிறோம்? திரித்துவம் என்றால் என்ன? பிதா என்றால் யார்? குமாரன் என்றால் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? உண்மைதானே? திருத்துவம் என்பது ஒரு குழப்பமா இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர். 3 தெய்வங்களா? இல்ல, ஒரே தெய்வம். ஒரே தெய்வமா? இல்ல, 3 பேர். 3 பேர் தான். பிதா வேற, இயேசு வேற. ஆமா, வேற. அப்ப 2 பேரா? இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணு. பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா. அப்ப பிதா சிலுவையில் செத்தாரா? இல்ல, அவர் சாகல. அப்ப நீ தானே அப்பா சொன்ன இயேசு தான் பிதா. இல்ல இல்ல, இயேசு வேற, பிதா வேற. அப்ப முதல்ல சொன்ன 2 ஒன்று தான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் பிதா. பரிசுத்த ஆவியானவர் பிதா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேற. அப்ப வேற தெய்வமா? இல்ல, அவர் தான் பிதா. அப்ப குமாரன் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் குமாரனா? ஆம். ஷுவரா? இல்ல. அப்ப அவர் யார்? பிதா. பிதாவா? இல்ல. இதுதான் திருத்துவம். புரிதே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சரளமாக திருத்துவத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் திருத்துவத்தை நம்புகிற சபைகளில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் முதலாவது தாங்கள் எதை நம்புகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது புரியாத ஒன்றாக இருந்தாலும் அந்த புரியவில்லை என்பதையாவது ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொல்லாதீங்க பாஸ்டர் நீங்க குழப்புறீங்க. இல்லை, நான் உங்களை குழப்பவே இல்லை. இந்த இடத்துல ஏரோப்ளேன்ல பறக்காத யாராவது இருக்கீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. ஃப்ளைட்ல போனதே இல்லை. ஹலோ, ஓகே. அப்படியானால் எல்லாரும் போயிருக்கிறீங்க ஃப்ளைட்ல. எத்தனை பேருக்கு ஏவியானிக்ஸ் தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியுதில்லை. அப்போ இங்கே யாருமே ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ் கிடையாது. யாராவது ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ், பைலட்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. பாட தெரியாதவங்க ஊரில் நான் தான் பாலசுப்ரமணியம். ஆகவே ஏவியானிக்ஸ் தெரியாதவங்க இருக்கிற இடத்துல நான் தான் ஏரோநாட்டிக் என்ஜினியர். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அன்பானவர்களே, விமானத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சில விஷயங்கள் தெரியுமா இருக்கும். என்ன? ஏறி உட்கார்ந்தா பறக்கும். பறக்கிறதுக்கு முதல் கொஞ்ச நேரம் பின்னால தள்ளுவான் இல்லையா? விமானத்தில் ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் விமானம் எந்த பக்கம் போகும்? பின்னால போகும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் முன்னால போகும். அப்புறம் என்ன நடக்கும்? யாராவது வந்து மேஜிக் ஷோ காட்டுவாங்க. இப்படி வந்துட்டு இப்படி விழும், இப்படி விழும், மாஸ்கை போடு, இல்லைன்னா டிவியில் அழகாக காட்டுவான். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டு இன்னும் மேலே ஏறும். அந்த நேரத்தில் தான் நம்ம செஞ்ச பாவம், செய்யாத பாவம், செய்ய நினச்சிட்டு மறந்த பாவம், இதுகளுக்கெல்லாம் மனம் திரும்புறது நிறையா பேர். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், ஒரு லைட் அமரும். அதுக்கு பிறகு சில பேர் எழும்பி நடக்க ஆரம்பிப்பான். அப்போ தான் உயிர் வரும் அப்பா அப்படின்னு. அப்புறம் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பான், சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குவோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஸ்பீக்கரில் என்னமோ சொல்ல ஆரம்பிப்போம். You're starting the descent in 5 minutes, so please make sure to go back to your seats and fasten your seat belts and get ready for the landing அப்படின்றான். உடனே அந்த அக்கா மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க, சீட்டை நேராக்குங்கோ. அந்த சீட்டை நேராக்கணும், இந்த மேசையை மடிக்குங்கோ, மேசையை மடிக்கணும், பெல்ட்டை பூட்டுங்கோ, பூட்டுவோம்.
பூட்டிட்டு திருப்பி மனம் திரும்பிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஏன் கொஞ்சம் கட்ட கட்டன்னு ஆட ஆரம்பிக்கும், கொஞ்சம் கீழே ஆரம்பிக்கும், பூமி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படி பூமி ரொம்ப நெருக்கமாக வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சத்தம் கேட்கணும், ஐயா ஆண்டவரே. அங்கிட்ட ஒரு பக்கம் அரோகராம் பாருங்க, இங்கிட்ட ஒருத்தன் அல்லாஹு அக்பர் இருக்கும், இங்கே ஒருத்தன் அல்லேலூயாம்பா. அப்பா அப்புறம் இறங்கியாச்சா, வெள்ளைக்காரன் ஒரு கும்பல் பயந்த வெள்ளைக்கார குரூப் ஒன்று இருந்தால் கை தட்டுவாங்க. அப்பா உயிரோட கொண்டாந்து விட்டுட்டா சாமின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறங்கின பிறகு போகிறோம். இவ்வளவுதான் விமானத்தில் நமக்கு தெரிஞ்சது. அந்த விமானத்தை எவன் செஞ்சான்னு தெரியுமா? அந்த விமானத்தை செய்யறதுக்கு முதல்ல எவனாவது கணக்கா ஆயில் எல்லாம் போட்டானான்னு தெரியுமா? ஓட்டுறவன் உண்மையாவே லைசன்ஸ் வாங்கினவன் தான் ஓட்டுறானாலும் தெரியுமா? அவன்கிட்ட மூஞ்சாவது தெரியுமா? அவன் உட்காந்து எந்த இடத்துல ஓட்டுறானாவது பார்த்துருக்கீங்களா? சில நேரம் அந்த வரும்போது சின்ன பிள்ளைனா இருந்தால் லைட்டாக தெரியும், நிறைய சுவிட்ச் போர்டோடு உட்காந்துருப்பான். ஆனால் ஒன்றுமே தெரியாவிட்டாலும் அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் எங்களை 37,000 அடி உயரத்துக்கு கொண்டு போய் மறுபடி கொண்டு வந்து நாங்கள் போகின்ற நாட்டில் விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையிலே போகிறோம் அல்லவா? அதுபோல கிறிஸ்தவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பது என்னவென்று உருப்படியாய் விளங்காவிட்டாலும் அப்படி ஒன்று இருக்கிறது என்பதையாவது ஒழுங்காய் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பதனுடைய அந்த தாற்பயத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். நான் ஏற்கனவே பாடம் ஒன்றில் இதை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஆனால் பிரசங்கத்திலே நான் சொன்னது கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஆண்டவர் தான், ஒரே ஆண்டவர் தான், 3 பேர் அல்ல, ஒரே ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீதியுள்ளவர். அந்த நீதியின்படி மனிதன் பாவம் செய்தால் அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். புரியுதா? அப்போ ஆண்டவர் மனுஷனை படைத்தார். அந்த மனுஷனுக்கு 100% தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பணித்தார். ஆனால் மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். புரிகிறதா? கீழ்ப்படியாமல் மனிதன் போனபடியினால் ஆண்டவர் இப்போ அந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்ப வேண்டும். ஏன்? கிறிஸ்தவம் மாத்திரமல்ல, எந்த மதத்திலும் இந்த தத்துவம் இருக்கிறது. பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போக வேண்டும். ஆமாவா இல்லையா? அது ஹிந்துவா இருந்தாலும் அவ்வளவுதான், பௌத்தனா இருந்தாலும் அவ்வளவுதான், முஸ்லிமா இருந்தாலும் அவ்வளவுதான். எந்த ஒரு மதத்தவனும் சொல்லுவது அதைத்தான். பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போக வேண்டும். அவனுக்கு எங்கே இருந்து இந்த எண்ணம் வந்தது? உண்மையாகவே ஆண்டவர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த மரணம் நரகத்தை குறிக்கும். அப்போ மனிதன் பாவம் செய்தபடியினால் அவன் நரகத்துக்கு போக வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதி. ஓகேயா? தேவன் நீதி உள்ளவர். நல்லா கவனிங்க, தேவனுடைய நீதி. ஆனால் அதே தேவனுக்குள் இரக்கம் இருக்கிறது. அந்த தேவனுடைய இரக்கம் கவலைப்படுகிறது, இந்த மனுஷனை நரகத்துக்கு அனுப்ப போகிறேனே என்று. புரியுதா? ஒரு அப்பா அல்லது ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளையை கண்டிக்கவும் வேண்டும், கண்டிக்கவும் கவலையாக இருக்கும். அடிக்கவும் வேண்டும், அடிக்க கவலையாயும் இருக்கும். ஏன்? என்ன இருந்தாலும் பிள்ளை தவறு செய்தபடினால் கண்டிக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் கவலை, ஐயோ என் பிள்ளையை நான் ஏன் எப்படி அடிப்பேன் என்று. அப்போ அதுதான் ஆண்டவருடைய எண்ணமும். ஆண்டவருடைய நீதி சொல்லுகிறது பாவம் செய்தபடினால் மனுஷன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் சொல்லுகிறது, ஐயோ நான் படைத்த மனுஷனை எப்படி நரகத்துக்கு அனுப்புவேன் என்று. இப்போ ஒரே ஆண்டவருக்குள் நீதியும் இரக்கமும் 2 வித்தியாசமான உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிறது. நீதியால் முடியவே முடியாது மன்னிக்க, இரக்கத்தால் முடியவே முடியவில்லை தண்டிக்க. தண்டிக்கவும் வேண்டும், தண்டிக்காமலும் இருக்க வேண்டும். இந்த போராட்டம் இந்த ஒரே தேவனுக்குள்ளே ஏற்படுகிறது. அப்போ நீதியை பார்த்து இரக்கம் கேட்கிறதாம். சும்மா ஒரு கற்பனை. இந்த மனிதனுக்கான தண்டனையை நான் வாங்கிக் கொள்ளவா? நான் மனிதனாய் போய்
தண்டனையை வாங்கிக் கொள்ளவா? அப்போ தண்டிக்கப்பட்டு விட்டபடியினால் மனிதனுக்கு மன்னிப்பை நீங்கள் கொடுப்பீர்களா? தேவனுடைய இரக்கம் தேவனுடைய நீதியை பார்த்து கேட்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய நீதி சொல்லுகிறது, சரி, இரக்கமே, நீங்கள் போய் மனிதனாய் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் உங்கள் தண்டனையை விசுவாசித்து உங்களை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்கிறேன். இந்த தேவனுடைய இரக்கம் தான் மனிதனாய் வந்து பிறந்தது. தேவனுடைய நீதி வரவில்லை. தேவனுடைய நீதி பரலோகத்திலே இருந்தது. நீதிக்காக தண்டனையை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்து பிறந்ததுதான் தேவனுடைய இரக்கம். அதுதான் இயேசு. புரிகிறதா? இப்போ தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் ஒரே தேவனாய் இருந்தாலும் இந்த நிகழ்வில் நீதிக்கு தேவையானதை இரக்கம் செய்ய வந்தபடியினால் அந்த இரக்கம் நீதியை விட சிறியதாக காண்பிக்கப்படுகிறது. அதனால்தான் சிறியதை மகன் என்றும் குமாரன் என்றும் பெரியதை பிதா என்றும் வேதம் அழைக்கிறது, மனிதன் புரிந்து கொள்வதற்காக. இதிலே அம்மா தேவையில்லை. இது குடும்பம் அல்ல. பிதா குமாரன் என்பது நமக்கு தெரிந்த அப்பா பிள்ளை உறவு அல்ல. இப்போ தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் இடையில் இருக்கின்ற இந்த கொடுக்கல் வாங்கலை சரிப்படுத்துவதற்கு ஒரு சாட்சி வேண்டுமே. அதுதான் தேவனுடைய பரிசுத்தம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரே தேவன், தேவனுடைய நீதி பிதா, தேவனுடைய இரக்கம் அல்லது கிருபை குமாரன், தேவனுடைய பரிசுத்தம் பரிசுத்த ஆவி என்று மூன்றாக நமக்கு வெளிப்பட்டார். புரியுதா? தேவனுடைய நீதி தேவனுடைய இரக்கம் அல்ல, தேவனுடைய இரக்கம் தேவனுடைய பரிசுத்தம் அல்ல. நீதி, இரக்கம், பரிசுத்தம் மூன்றும் வேறு, ஆனால் இந்த மூன்றும் ஒரே தேவன். அதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவர் ஒரே தேவன், ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று பிரிந்து காணப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த திருத்துவம். அதனால்தான் இந்த சபையில் இந்த பிதாவினுடைய சபை, குமாரனுடைய சபை, பரிசுத்த ஆவியானுடைய சபை என்று பார்க்கிறோம். இப்போ அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த மேல் வீட்டறையில் இயேசு பரமேறும் பொழுது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் வரும் வரை நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள். அவர்கள் போய் காத்திருந்தார்கள். எங்கே காத்திருந்தார்கள்? அந்த இயேசு பஸ்கா உணவை கொடுத்தாரே அதே மேல் வீட்டில் சீஷர்கள் எல்லாரும் போய் காத்திருக்கிறார்கள். அதே மேல் வீடு. தான் காட்டி கொடுக்கப்பட போகும் அந்த ராத்திரியில் இயேசு பஸ்காவை பகிர்ந்து கொடுத்த அதே மேல் வீட்டில் இப்போ சீஷர்கள் போய் இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு எழும்பி பரத்துக்கும் போய்விட்டார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மேலே தங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றுதான் சபை தொடங்கியது. புரிகிறதா? சரித்திரத்திலே சபை தொடங்கியது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வருகையோடு. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் வருகையோடு சபை தொடங்கின உடனேயே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டு கத்தி ஆண்டவரை துதிக்கிறதை கேட்ட ஜனங்கள், கீழே இருந்த ஜனங்கள், இவர்கள் குடித்து வெறித்து அட்டகாசம் பண்ணுகிறார்கள் என்று நினைத்த பொழுது பேதுரு எழும்பி அவர்களுக்கு பிரசங்கம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டின் யோவேல் புத்தகத்திலே இருந்து இவர் பிரசங்கம் செய்து, இந்த சம்பவம் நாங்கள் குடித்து வெறித்து ஆட்டம் போடுகிற ஒரு சம்பவம் அல்ல. யோவேல் புத்தகத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னது நிறைவேறி இருக்கிறது என்று அவர் அருமையாக ஒரு பிரசங்கம் செய்தார்.
அந்த பிரசங்கத்தின் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ சபை தொடங்கின அன்றே 3000 புது ஆத்துமாக்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். சபை தொடங்கின அன்றே சபையின் எண்ணிக்கை 120 இருந்து 3000க்கு அதிகரித்தது. அன்று தொடங்கிய சபைதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் சபையில் முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம்தான் பரிசுத்த ஆவி. புரியுதா? இப்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில விஷயங்களை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நாளைக்கு காலை நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் தெரியுமா? ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் எத்தனை இருக்கின்றன? யாருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க சத்தமா. யாருக்கு தெரியும் எத்தனை இருக்குது? யோசிக்கிறீங்க. ஓகே, எத்தனை இருக்குது? 9. 9, 19, 29, 39. இப்ப சொல்லுங்க. 9ன்னு சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. சரி, 19ன்னு சொல்றவங்க, 29ன்னு சொல்றவங்க, 39 இல்ல. ஆமா, உங்க தெய்வமே தான். இப்ப விஷயம் என்ன தெரியுமா? 9 வரங்கள்னு சொல்லும் போது ஒரு 4 பேர் கையை தூக்குனாங்க. 19க்கு யாருமே தூக்கல. 29க்கு நான் மட்டும் தூக்குனேன். 39க்கும் யாருமே தூக்கல. அப்ப அந்த 4 பேரும் நானும் தவிர ஏனையவர்கள் நீ எந்த 9 சொன்னாலும் நாங்க தூக்க மாட்டோம் நிக்கிறீங்க இல்லையா? நான் எதுக்கு தூக்கினேன்? 29 வரங்கள் இருக்கின்றன. ஆவியின் வரங்கள் 29 இருக்கின்றன. 4 பிரிவுகளாக அந்த வரங்கள் இருக்கின்றன. நாளைக்கு அந்த 4 பிரிவுகளில் எந்தெந்த வரங்கள் என்னென்ன நபருக்கு என்னென்ன நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், சபைகளுக்கு தெரியாத ஒரு பாடம். இந்த ஆவியின் வரங்கள் 9 என்று சொல்லுகிறார்களே, அது 2வது குழுவிலே இருக்கிற 9 வரங்கள். முதலாவது இருக்கிறது, 3வது, 4வது, 4 குழுக்களாக அந்த வரங்களை ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். 29 வரங்கள் இருக்கின்றன. ஆனால் நிறைய பேர் அந்த 9 வரங்களை மாத்திரம், 1 கொரிந்தியர் 12 இருக்கிற அந்த 9 வரங்களை மாத்திரம் பிடித்துக் கொள்வார்கள். நாளைக்கு நான் பரிசுத்த ஆவியின் அந்த 29 வரங்களையும் உங்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்ப இன்றைக்கு அதற்கு ஒரு அடித்தளமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அன்பானவர்களே, முதலாவது நாம் இந்த கள்ள உபதேசங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கள்ள உபதேசங்களை பற்றி ஒன்றும் இன்றைக்கு பேச போவதில்லை. ஆனால் காலையிலே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? என்ன? ஒரு நல்லதை அழிப்பதற்கு கெட்ட விஷயத்தை பயன்படுத்துவதை விட இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை மிகைப்படுத்தி பயன்படுத்துவது நல்லது, வெற்றி. ஒரு நல்லதை அழிப்பதற்கு, இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு சாராயம், சிகரெட் குடிக்க தேவையே இல்லை. நாம் சாப்பிடுகிற நல்ல சாப்பாடுகளே நம்மை அழித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆமாவா இல்லையா? நமக்கு புரோட்டீன் தேவை, நமக்கு நம்முடைய சரீரங்களுக்கு கொழுப்பு சத்து தேவை, இரும்பு சத்து தேவை, இனிப்பு தேவை, உப்பு தேவை. அந்த தேவையானவற்றை அதிகமாய் எடுத்து விட்டால் என்ன நடக்கிறது? கொழுப்பு அதிகமாய் சாப்பிட்டு விட்டால், கொழுப்பு, சர்க்கரை போன்றவற்றை அதிகமாய் சாப்பிட்டு விட்டால் கொலஸ்ட்ராலாக மாறுகிறது. உப்பு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் ஹைப்பர் டென்ஷன் வருகிறது, பிரஷர் வருகிறது. புரியுது உங்களுக்கு? அப்ப நான் சீனியே சர்க்கரையே சாப்பிட மாட்டேன் என்றால் அப்புறம் அவருக்கு சுகர் லெவல் குறைஞ்சாலும் பிரச்சனை. ஹை பிளட் பிரஷரும் சரியில்லை, லோ பிளட் பிரஷரும் சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? உப்பு நமக்கு தேவை, சோடியம் குளோரைடு. அதிகரித்தாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. சில பதார்த்தங்கள் எலும்புகளை நினைப்படுத்துவதற்கு தேவை. கூடுதலாய் கால்சியம் சொல்லுவோமே, கால்சியம்
கால்சியம் இல்லாவிட்டால் பிரச்சனை, கால்சியம் அதிகரித்து விட்டாலும் பிரச்சனை. அப்போ விஷம் சாப்பிட்டு அல்லது தவறானவற்றை சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்று கிடையாது. அதனால் தான் உலகத்தவன் சொல்லுகிறான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு. ஆகவே நல்ல விஷயத்தை கூடுதலாய் மிகைப்படுத்தி கொடுத்தால் இன்னும் சில நல்ல விஷயங்கள் இல்லாமல் போய்விடும், அவ்வளவுதான். இப்போ இந்த திருத்துவ தேவன் இருக்கிறார் அல்லவா, அதை வைத்தே பிசாசு பயங்கர கள்ள உபதேசங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? ஏரியஸ் என்று சொல்லுகிற ஒரு சபை பிதா, 4ஆம் நூற்றாண்டிலே வந்தவர். அவர் பிதா மாத்திரமே தேவன், அவர் மாத்திரமே தேவன், இயேசு தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, அது இயேசு தேவன் அல்ல என்று அவர் வாதாட தொடங்கினார். அப்புறம் அதை கான்ஸ்டன்டின் மன்னன் மற்றும் அத்தனேசியஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சபை மூப்பர், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை அப்படியே தோற்கடித்து அதை முட்டங்கடித்து விட்டார்கள். ஏரியனிசம் என்று சொல்லுகின்ற அந்த உபதேசம் அப்படியே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலே சார்ல்ஸ் ரசல் என்ற ஒரு மனுஷன் அந்த ஏரியஸனுடைய உபதேசங்களை வாசித்து அதால் கவரப்பட்டு அது சரி என்று புதுவிதமாக ஒரு உபதேசத்தை தொடங்கினான். அதுதான் வாட்ச் டவர் சொசைட்டி, ஜெகோவாஸ் விட்னஸஸ். அப்போ ஜெகோவாவின் சாட்சிக்காரர்கள் கள்ள உபதேசகர்கள். அப்போ அவர்கள் ஏதாவது ஒரு பிசாசை கொண்டு வந்து இதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்களா? இல்லை. என்ன செய்கிறார்கள்? குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒதுக்கிவிட்டு பிதாவை மாத்திரம் மிகைப்படுத்துகிறார்கள். இயேசுவும் அவர்களுடைய உபதேசத்தில் இருக்கிறார். ஒரு ராஜா, அவர்களுடைய அந்த புத்தகங்களிலே இயேசு அழகாய் காணப்படுவார். அப்ப இயேசு இருக்கிறார். ஆனால் பிதாவை மிகைப்படுத்தி 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 குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் முடங்கடித்து விடுகிறபடினால் அது ஒரு கள்ள உபதேசம். புரியுதா? இப்போ யுனைடெட் பென்டிகாஸ்டல் சர்ச் பேரை பாருங்க, பேரை பார்த்தா பெந்தகோஸ்தக்காரர்கள் என்று நினைப்பார்கள். அவர்கள் பெந்தகோஸ்தே உபதேசத்துக்கு விரோதமானவர்கள். பாருங்க, இந்த கள்ள உபதேசங்கள் எப்படி காணப்படுகின்றன. பெயரில், லேபலில் நல்லவர்கள் போல காணப்படுகிறார்கள். இந்த யுனைடெட் பென்டிகாஸ்டல் சர்ச் என்ன உபதேசிக்கிறது தெரியுமா? பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் வேண்டாம், இயேசு மட்டுமே, ஜீசஸ் ஒன்லி. அப்போ நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் அது செல்லாது. மறுபடி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும், இயேசு மட்டுமே, ஜீசஸ் ஒன்லி. அதுவும் ஒரு கள்ள உபதேசம். இப்போ கொஞ்சம் வருஷங்களாக பிதாவையும் இயேசுவையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஆவி 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 அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், இப்படி ஒரு கூட்டம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. பிதாவும் தேவையில்லை, குமாரனும் தேவையில்லை, எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். இதனால் கிறிஸ்தவர்கள் சபையிலே இருக்கும் போது நாம் முதலாவது நம்முடைய தேவனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல காரணம், இன்றைக்கு நாளைக்கு ஆவியின் வரங்களை பற்றி நான் பேச போகிறபடினால் அப்புறம் வேறு சில விஷயங்களை உங்களுக்கு நாளை மாலையும் நாளை மறுதினம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதத்தின்படி அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், அந்த புத்தகம் சொல்லுகிறது, இந்த புத்தகம் சொல்லுகிறது, இதெல்லாம் வேண்டாம். நாம் வேதத்தின்படி பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யார்? ஏனென்றால் இன்றைக்கு காலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாம் நமது சரீரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் தான் நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு மதிப்பு நமக்கு வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு பயம், அந்த ஒரு பக்தி வரும். இப்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், முதலாவது பரிசுத்த ஆவி என்பது ஒரு வெறும் வல்லமை அல்ல. புரிஞ்சுக்கிறீங்க? அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவி என்பது தேவனது வல்லமை, the power of God. பரிசுத்த ஆவி என்பது வெறும் வல்லமை அல்ல. எப்படி தெரியும்? வேதத்திலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது.
ஒரு ஒரு வல்லமைக்கு அப்பால் பட்ட ஒரு நபரத்துவம் அவருக்குள் இருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவி துக்கப்படக்கூடியது. பரிசுத்த ஆவி என்பது வெறும் வல்லமை என்றால் அந்த வல்லமைக்கு துக்கம் வராதே. புரியுதா நான் சொல்றது? அந்த வல்லமையை உடையவருக்கு அல்லவா துக்கம் வர வேண்டும். ஆனால் இங்கே தெளிவாக பவுலடியார் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படியான என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இப்ப புரியுதா? சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சிருச்சா? அவர் அது அல்ல, அஹ்ரினை அல்ல, அவர் இந்த இடத்துல துக்கப்படக்கூடியவர். துக்கப்படுத்தாதிருங்கள் என்றால் அவருக்கு துக்கம் வர முடியும் என்பதுதானே அர்த்தம். ஒரு சுழல் காற்றுக்கு, அக்கினிக்கு, ஒரு வல்லமைக்கு, எண்ணெய்க்கு அல்லது ஏதாவது ஒரு பொருளுக்கு துக்கம் வராதே. நபர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸ் ஒரு டிடக்ஷன் ஒன்று இருக்கிறது. ஒரு கணித ஒரு சின்ன சின்ன சூத்திரம் ஒன்று இருக்கிறது. A சமன் B, B சமன் C, ஆகவே A சமன் C. அதுபோல ஒரு 2 வசனங்களை நான் 2 வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே அனனியா சப்பிரால் என்று 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் இந்த காணி ஆட்சியை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்றுவிட்டு வந்து பேதுருக்கு பொய் சொல்லுகிறார்கள். குறைந்த விலைக்கு விற்றதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க 2வது அதிகாரத்தில், 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, 1வது வசனத்தை வந்து வாசிங்கனே. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சரி, இந்த இடத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். அப்போ ஏற்கனவே எபேசியர் 4:30 பார்த்தோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ அது அவர் ஒரு நபர் என்பதனை காட்டுகிறது. இங்கேயும் ஒரு வல்லமையை பார்த்து போய் சொல்ல முடியாது, ஒரு புயல் காற்றை பார்த்து போய் சொல்ல முடியாது, அக்கினியை பார்த்து, எரிமலையை பார்த்து போய் சொல்ல முடியாது. அப்போ நீ பரிசுத்த ஆவியினிடத்துக்கு போய் சொல்லி இருக்கிறாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நபர் என்பதனை காட்டுகிறார். இப்போ அனனியா பரிசுத்த ஆவியானவருக்கு போய் சொல்லுகிறார். ஓகே, இப்ப வாசிங்க தொடர்ந்து. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இப்போ இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய். முதல் வசனத்துல எங்கே யாரிடத்துல பொய் சொல்லுகிறாய்? நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். A சமன் B. இப்போ சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய். B சமன் C. ஆகவே A சமன் C. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனங்கள் 2 பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று தெரிகிறதா இல்லையா? பேதுருவே சொல்லுகிறார், யோ நீ பரிசுத்த ஆவிக்கு போய் சொல்லுகிறாய். அடுத்த வசனம், நீ தேவனிடத்துல போய் சொல்லுகிறாய். அப்படியானால் தேவன் சமன் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சமன் தேவன். அதே போல இன்னொரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். சவுல் ஞாபகம் இருக்கிறதா? பவுலாய் மாறினவன். பவுலாய் மாறின பிறகுதான் பவுலுக்கு அவர் இவர் என்று நான் சொல்லுவேன். அதற்கு முன்னே சவுலாய் இருக்கும் பொழுது அவர் அல்ல, அவன். ஏன் அவன்? அவன் சபைகளை துன்புறுத்தினான். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு அவனும் ஒத்தாசை புரிந்தான். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது இந்த சவுலின் பாதத்திலே தான் அவனுடைய உடைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். இந்த சவுல் சபையை
மூடிக்கொண்டும் அழித்துக் கொண்டும் வந்தான். இன்னும் அதிகார கடிதங்கள் எடுத்துக்கொண்டு தமஸ்குவுக்கு போகிறான். போகும் பொழுது இயேசு அவனை சந்திக்கிறான். வானத்தில் இருந்து ஒரு ஒளி வருகிறது. அவன் குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். உடனே அந்த வெளிச்ச ஒளியில இருந்து ஒரு சத்தம் வருகிறது. பவுலே பவுலே, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கும். உடனே அந்த சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. இயேசு பேசுகிறார். சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே ஒருவன் உன்னை வந்து சந்திப்பான். அதற்கு பிறகு நான் உன்னை அழைத்த ஊழியத்தை நீ செய்வாய். உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன்? ஊழியத்துக்கு. அனனியா என்ற பெயருடைய இன்னொரு மனுஷனுக்கு இவர் சொல்லுகிறார். புரியுதா? ஒரு மனுஷனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு இவர் சொல்லுகிறாரா. இயேசு சொல்லுகிறார், தமஸ்குவுக்கு போ, அங்கே ஒருவன் குருடனாய் இருக்கிறான், அவனுடைய கண்ணெல்லாம் பார்வை போயிருக்கிறது, அவனுடைய பெயர் சவுல். அவனை போய் அவன் மேல் கையை வைத்து அவனுக்காக ஜெபி, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவரே, உமக்கு தெரியாதா? அவன் தான் நம்மை எல்லாம் நாசம் பண்ண வந்தவன், அவன் நம்மை அழிப்பதற்காக வந்திருக்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, போ, புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்ல நான் அவனை அழைத்திருக்கிறேன். அப்போ சவுலை பவுலாய் மாறி ஊழியம் செய்ய அழைத்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க, இயேசு. ஆனால் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று யார் இந்த இடத்துல சொல்லுகிறார்? அங்கே அனனியாவை பார்த்து, நீ போய் அவனுக்கு ஜெபி, அவனை புறஜாதியார் மத்தியிலே ஊழியம் செய்ய நான் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் யார்? இயேசு. அப்போ நான் இவனை அழைத்திருக்கிறேன், பிரித்து விடுங்கள் என்று இங்கே சொல்லுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இயேசு சமன் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சமன் இயேசு. புரிகிறதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் முழு தேவத்துவம் கொண்ட தெய்வம். புரிகிறதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்றால் அந்த தேவன் தான் நமது சரீரங்களில் வாசமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நமது சரீரமாய் இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமது சரீரங்களை ஆலயமாக்கிக் கொள்ளுவதற்கு நமக்குள் எப்பொழுது வருகிறார்? ரட்சிக்கப்படும் பொழுது வருகிறார். புரிகிறதா? சில வசனங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்க வாசிங்க, யோவான் 1:12 முதலாவது வாசிங்களேன். யோவான் 1. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒருவன் எப்பொழுது தேவனது பிள்ளையாகிறான்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ரோமர் 8:24 வாசியுங்கள். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? ரோமர் 8:24 வாசிக்கிறீங்க? தமிழ்ல மாத்தி முன்னுக்கு பின்னால் இருக்க தெரியுது. வாசிங்க பார்க்கலாம். 14 தான். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். கவனிங்க, யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இங்கே ரோமர் 8:14 சொல்லுகிறது, ஆவியானவர் யாரையெல்லாம் நடத்துகிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்போ ஆவியானவர் கிறிஸ்தவர்களை எங்கிருந்து நடத்துகிறார்? அவர்களுக்கு உள்ளே இருந்து. அப்படித்தானே? அப்போ ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே எப்போ வருகிறார்? அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது. ஓகே, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அந்நிய பாஷை சில பேர் பேசுகிறார்களே, இது என்ன? அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் இருக்கிறதாக சில பேர் சொல்லுகிறார்களே, சரியா தவறா? இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏன் பேச விரும்புகிறேன் என்றால், சரித்திரத்திலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதுவும் ரொம்ப காலத்துக்கு முந்தி அல்ல, 20வது நூற்றாண்டு தொடங்கும் பொழுது. உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியின் அந்த வருகையின் போது சபை தொடங்கினது என்று பார்த்தோம் அல்லவா? அப்போ அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி சபை பயங்கரமாக வளர்ந்தது. எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 300 வருஷங்கள். சபைக்கு பயங்கர உபத்திரவங்கள் எல்லாம் வந்தன. ஆனால் அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே சபை பயங்கரமாய் வளர்ந்தது. ஆனால் சபை சரித்திரத்திலே ஒரு நல்ல ஆனால் கெட்ட ஒரு விஷயம் நடந்தது. என்ன? கான்ஸ்டன்டீன் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன், ரோம மன்னன் கிறிஸ்தவனாய் மாறினான். சரி, அவன் கிறிஸ்தவனாய் மாறினபடியினால் சபைக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் ஓய்ந்தன. அது நல்லது. ஆனால் அவனுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதபடினால் அவன் நிமித்தம் சபையின் மூல உபதேசங்கள் நாசமாய் போக ஆரம்பித்தன. அதற்கு பிறகு ரோம மதம் கிறிஸ்தவ மதமாய் மாறியது. அவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பமானால் கத்தோலிக்கமும் கிறிஸ்தவமும் என்ற ஒரு பெரிய ஒரு 2 பகுதி உபதேசத்தை நான் யூடியூபிலே போட்டு வைத்திருக்கிறேன். அதில் பாருங்கள், அக்கு வேறு ஆணி வேறாக நான் சொல்லி இருக்கிறேன். எப்போ மூல உபதேசங்கள் குழம்பி ரோம மதத்தினுடைய விஷயங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தன என்று. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 1526ஆம் ஆண்டிலே ஜெர்மனியிலே மார்ட்டின் லூதர் என்பவர் கிரேக்க மொழியில் பைபிளை கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தபடினால் அவர் அந்த ரோம முறைகளிலிருந்து வெளியே வந்தார். ரோம முறைகளில் இருந்து அவர்கள் வெளியே வந்ததோடு மறுபடி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு. அது ஆண்டவருடைய காலம் அது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் இங்கே ஜெர்மனியிலே மார்ட்டின் லூதர், அங்கே சுவிட்சர்லாந்திலே ஸ்விங்லி, ஸ்காட்லாந்திலே ஜான் நாக்ஸ், இங்கிலாந்திலே ஜான் கால்வின், இப்படி ஏகப்பட்ட புரட்சியாளர்கள் தோன்றி கிறிஸ்தவ மறுமலர்ச்சிக்கு காரணமாய் அமைந்தார்கள். இந்த கிறிஸ்தவ மறுமலர்ச்சியின் விளைவாய் ஏற்படுத்தப்பட்ட சபைகள் தான் முதல் சபை லூதரன் சபை. அடுத்தது கத்தோலிக்க சபையாயிருந்த ஆங்கிலிக்கன் சபை அப்படியே புரோட்டஸ்தாந்து மதமாய் இங்கிலாந்திலே மாறியது. ஒல்லாந்திலே டச் ரீஃபார்ம்டு சர்ச்சாக மாறியது. அந்த ஆங்கிலிக்கனுக்கு உள்ளே இருந்த ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்பவர்கள் மூலம் மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் தொடங்கியது. அப்புறம் இப்படி இந்த மெயின் லைன் மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த சபைகள் வளர ஆரம்பித்தன. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் யாரும் அந்நிய பாஷை பேசவில்லை. மார்ட்டின் லூதர் அந்நிய பாஷை பேசவில்லை. ஜுவிங்லி அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் நாக்ஸ், ஜான் கால்வின், இவர்கள் யாருமே அந்நிய பாஷை பேசவில்லை. டிஎல் மூடி அந்நிய பாஷை பேசவில்லை. சாங்கி அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அந்நிய பாஷை பேசவில்லை. புரியுதா? வில்லியம் கேரி அந்நிய பாஷை பேசவில்லை. யார் அந்த வில்லியம் கேரி? அந்த வில்லியம் கேரியின் நிமித்தமாய்த்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். ஏன்? அவர் தான் கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்கு கொண்டு போனார். ஒரு சாதாரண சப்பாத்து தைக்கிறவர். கடைசியில் அவர் மூலம்
இந்தியாவின் கல்கத்தாவுக்கு, கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற செரம்பூருக்கு சுவிசேஷம் சென்றது. அவர்தான் சுவிசேஷத்தை கலாச்சாரங்களை தாண்டி பிரசங்கிக்க வேண்டிய தாற்பயத்தை உண்டு பண்ணி த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார் 1791 அவர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காவிட்டால் கிறிஸ்தவம் இந்தியா இலங்கைக்கு வந்திருக்காது. ஆகவே இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது உண்மை. இன்றைக்கு நம்மில் அநேகர் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களாக அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மகா உன்னத தலைவர்களில் அநேகர் அந்நிய பாஷை பற்றி ஒன்றுமே தெரியாமலே இருந்தார்கள். புரிகிறதா உங்களுக்கு? இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை 1900 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 டொபேகா என்கின்ற ஒரு நகரத்திலே, அமெரிக்காவின் கான்சஸ் மாநிலத்திலே 40 வேதாகம கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அந்த அனுபவம் எங்களுக்கு நீர் தர வேண்டுமே என்று அந்த இரவு பூராவும் ஜெபித்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி அந்த 40 பேரில் ஒரு பெண், அக்னஸ் என்ற பெண் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். அதாவது 1900 ஆண்டு டிசம்பர் 31 என்றால் 1901 ஆண்டு ஜனவரி 1 ஆரம்பிக்கும் பொழுது அக்னஸ் அந்நிய பாஷை பேசினார். அதற்கு பிறகு மற்றவர்களும் அந்நிய பாஷை பேசினார்கள். ஓகே, பெரிய அக்கினி அபிஷேகம், அல்ல அந்நிய பாஷை. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த இடத்துக்கு வந்திருந்த அந்த மாணவர்கள் அந்த அபிஷேகத்தை விரும்பி தொடர்ந்து அந்நிய பாஷையில எல்லாம் ஜெபித்து மற்றவர்களையும் இணைத்து இந்த அந்நிய பாஷையில ஜெபித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது நடக்கிறது? 313 கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்ததுக்கு பிறகு இல்லாமல் போனது. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு 1901 ஆண்டு நடக்கிறது. புரியுதா? கிட்டத்தட்ட 1600 வருஷங்களாக நடக்காத ஒரு சம்பவம் இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் சபைகள் எப்படி இருந்தன? உற்சாகமாக இருந்தன. 1900 ஆண்டு என்று சொல்லும் பொழுது இந்த ஆங்கிலிக்கன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, லூதரன் சபை, பேப்டிஸ்ட் சபை, அமெரிக்காவிலே ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் எல்லாம் உருவாகிவிட்ட காலம். இவை பயங்கர வல்லமையாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் போது திடீரென ஒரு சின்ன கூட்டம் வாலிபர்களும் யுவதிகளும் அந்நிய பாஷை பேசி ஆரவாரம் பண்ணி கத்தி குளறி கூப்பாடு போடுகிறதை பார்த்த சபை பயந்தது. பயம் வருமா வராதா? பயந்தது. உடனே அவர்கள் இந்த மாணவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் கூடாது. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே பாருங்கள், வேதத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு வேதத்தில் எங்க இருக்குது? ஆரம்ப காலத்துல. இவ்வளவு காலம் சபையில் இதெல்லாம் நடந்ததா? இல்ல. ஆகவே அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் எல்லாம் 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டும்தான், இப்போ கிடையாது, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது என்று இவர்களுக்கு சபை சட்டம் போட்டது. புரியுதா? அவர்கள் சட்டம் போட்டதற்கு காரணம் உண்டு. ஏன்? 1526 மார்ட்டின் லூதரனுடைய அந்த புரட்சியின் பின் ஏற்பட்ட சபைகள் பயங்கர எழுப்புதலை கொண்டு வந்தன. தங்களுடைய இந்த வேத வசனத்துக்காக எத்தனையோ பேரை கத்தோலிக்க சபை கொலை செய்தது. ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, வார்த்தைக்காக அநேகர் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த சபை உலகெங்கும் போய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறது, சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வருகிறது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 40 பேர் எழும்பி ஏதோ புதிதாக உங்களுக்கு அந்த அபிஷேகம் வந்து விட்டதாக ஆட்டம் போடுகிறீர்கள், உடனேயே நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். புரிகிறதா? அவர்கள் அதை சொன்னதில் அந்த நேரத்திலே தப்பில்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைத்தவுடன் இவர்கள் துள்ளி குதித்ததிலும் தப்பில்லை. ஹலோ, நல்லா விளங்கிக்கிறங்க, நல்லா விளங்கிக்கிறங்க நீங்க. ஆனால் இந்த இரு சாராரின் இந்த அறியாமையை பிசாசு பயன்படுத்தி விட்டான். எப்படி பயன்படுத்தி விட்டான்?
இந்த 40 பேரையும் சபையில இருந்து பிரித்து விட்டான் பிசாசு. சபை இந்த 40 பேரையும் பார்த்து பயப்பட வைத்து விட்டான் பிசாசு. வந்ததோ ஒரு நல்ல விஷயம். சபை பயந்து விட்டது. ஏன் பயந்து விட்டது? இவ்வளவு காலம் இதில் இல்லையே. ஆனால் இதை பெற்றுக்கொண்ட 40 பேரும் வேதத்தில் உள்ளது அல்லவா இப்பொழுது எங்களுக்கு கிடைத்து விட்டது, எங்கள் அனுபவத்தை நீங்கள் மறுக்க முடியுமா என்று வாதாடினார்கள். அது உண்மை அல்லவா அன்பானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் வந்தால் அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எல்லாரும் என்னத்தையும் முள்ளிங்கிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் பேசுறது விளங்குதா எல்லாருக்கும்? என்னுடைய சாட்சியில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 79ஆம் ஆண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேனே. அப்போ அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொன்ன பிறகு பாஸ்டர் சொன்னார் அல்லவா, நீங்கள் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டீர்கள் என்று. ரொம்ப சந்தோஷம். நான் நம்ப வேண்டி வந்தது. அவர் சொல்லுகிறார், என் அக்கா தான் என்னை ஆண்டவர்களை நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர். அக்காவும் சொல்கிறார், இவ்வளவு தான்டா, எனக்கும் அப்படி தான் நடந்தது, நானும் இன்னைக்கு கிறிஸ்டியன் ஆகிட்டேன்டா, நீயும் கிறிஸ்டியன் தான். அப்படியா அக்கா? அப்போ இதுக்கு மேலே சடங்கு சமாச்சாரம் ஒன்றும் கிடையாதா? இல்லை இல்லை, நீ கிறிஸ்தவன் தான். ஓகே, அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிறார். ஓ லாலா, எனக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவர். இப்போ இன்னும் நான் வேதாகமத்தை காணவில்லை, சபைக்கு போனதில்லை, இந்த பாஸ்டர் எனக்கு சொன்ன அந்த தத்துவத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்போ நான் கிறிஸ்தவனாம். சரி, வீட்டுக்கு போனேன். வீட்டிலே பூஜாரியே நான் தான். காலை 6 மணி பூஜையும் மாலை 6 மணி பூஜையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆகவே அன்று வீட்டுக்கு போன நான் பூஜை செய்கிறேன். அப்போ நான் பூஜை செய்யும் பொழுது மந்திரங்களை ஓத வேண்டும். இப்போ எனக்கு இந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க தெரியாது. என்னை பொறுத்தவரை இயேசுவை ஆராதிக்கும் மந்திரங்கள் எதுவுமே எனக்கு இன்னும் தெரியாது. ஆகவே நான் இப்படி சொன்னேன், இயேசுவே, உங்களுடைய படமும் என்னிடத்துல இல்லை. எனக்கு தெரியாது தானே, விக்கிரகாராதனை எல்லாம் கூடாதுன்னு தெரியாது, யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களோட படம் என்கிட்ட இல்லை, உங்களுக்கு ஓதுற மந்திரங்களும் எனக்கு இன்னும் தெரியாது. ஆகவே நான் இந்த பூஜையை செய்கிறேன். நீங்க பெரிய ஆள்னு தானே சொல்றாங்க, சர்வ வல்லவர்னு. இப்ப இந்த சாமிகளுக்கு நான் கொடுக்கிற மந்திரத்தை அவங்க கிட்ட போகாம நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் காலை மாலை பூஜை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு மட்டும் தெரியும் நான் யாருக்கு பூஜை செய்கிறேன், இயேசுவுக்கு. ஆனா என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், இந்த சாமிகளுக்குரிய மந்திரங்கள் சொன்னேன். இப்படி ஒரு வாரம் இப்படித்தான் நான் ஆண்டவருக்கு ஜெபித்தது. விளங்குதா? ஆண்டவர் நல்லவர். அவர் பார்த்துட்டார், ஐயோ பாவம், இவனுக்கு என்னைய நோக்கி ஜெபிக்க தெரியல. அடுத்த வாரம் நான் அந்த இடத்துக்கு போனால் அக்கா சொன்னா, வா சர்ச்சுக்கு போகலாம். எங்க? கோயிலுக்கு. சரி, கோயிலுக்கு. அப்போ இயேசு கோயிலுக்கு போறேன். என்னுடைய கற்பனை எப்படி தெரியுமா இருக்குது? அந்த இயேசு கோயில்ல இயேசு சிலை இருக்கும், இயேசு படம் இருக்கும். அப்ப இயேசுவினுடைய ஐயர்மாரெல்லாம் இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கற்பனையில போறேன். சபையை கண்டதே இல்லையே. போனா பொசுக்குன்னு போயிருச்சு. நான் எல்லாம் ஒரிஜினல் கிலோ கணக்கு தங்க விக்கிரகங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாள். இங்க போனா ஒரு சின்ன ஹால் மாதிரி பெஞ்ச் நாக்கள் எல்லாம் போட்டிருக்குது. ஒரு சாமியும் காணா, ஒன்றும் காணா. செருப்பை கலட்டினாச்சு போட்டுக்கிட்டே வான்ட்டான் உள்ள. ஒரே டல்லா இருக்குது. என்னடா இது? சும்மா அங்கிட்டு வசனம் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் வசனம் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் போட்டிருக்குது. அவரோட படத்தை காணலையே, எப்படி இருப்பார்? இங்க சிலையெல்லாம் ஒன்றும் காணலையே, எங்க மேல நாதஸ்வரம் காணலையே. ஒரு சின்ன வட்டமா என்னமோ வச்சிருக்கான். பிறகுதான் தெரியும் டெம்பரின் வச்சிருக்கான்ட்டு. புதுசா ஒரு வயலின் வச்சிருந்தானுங்க. என்னது? கிட்டார். அப்போ இப்ப மீட்டிங் தொடங்குது. தொடங்குனா சத்தமா சத்தம். அந்த பாஸ்டர் என்னமோ சொன்னோன்னு எல்லாம் காலு காலு காலுன்னு கத்துறானுங்க. இப்போ எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப நான் இப்படி இப்படி பார்க்கும்போது அங்கிட்டு இருந்து அக்கா, கண்ணை மூடு, சிக்னல், கண்ணை இப்ப கண்ணை மூடிட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க கதையை. உண்மையா பரிதாபமா உட்கார்ந்துருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ள. ஆனா ரசிக்கப்பட்டுட்டேன் நான். அப்ப
என்னமோ சொல்லி கத்துறாங்க. இப்போ நான் என்ன சொல்லி கத்துறது? சரி பரவாயில்லன்னு நான் மந்திரங்களை ஓத ஆரம்பித்தேன் மெதுவாக, அவனுக்கு கேட்காம. நான் சில மந்திரங்களை அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ஆனால் நான் சில மந்திரங்களை இப்போ ஓதும் போது நான் பார்த்து பொருத்தமா இல்லையே, எங்கேயோ இடிக்குதே, இவங்கெல்லாம் வேற மாதிரி இல்லையா? சரி அவங்க என்ன மந்திரம் ஓதுறாங்கிறத செவி கொடுத்து கேட்போம்னா ஒன்று என்ற காதில் விழுந்துருச்சு. தம்பி ஒருத்தர் கண்டிக்காரர் இருக்காரு இங்க. எங்க அந்த கண்டிக்காரர்? கண்டியை சேர்ந்தவர் ஐயா. அவர் வெளியே போயிட்டாரா? இருக்கிறதே ஒரே கண்டி ஊரான், அவரையும் வெளியே அனுப்பிட்டீங்க. கண்டியில ஹல்லொலுவ சந்தி என்ற ஒரு ஜங்ஷன் இருக்குது. என்ன சந்தி? ஹல் ஒலுவ. இப்ப இவன் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயாங்கிறான் இல்லையா? அல்லேலூயா தெரியாது நமக்கு, ஹல்லொலுவன்னு சொல்றான்னு எனக்கு, ஏன்னா ஹல்லொலுவ மாதிரி இருக்குது. அப்ப அந்த ஹல்லொலுவங்கிற சந்தியே, அந்த சந்தியே இவன் சொல்றான். பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல் வந்துருச்சு இல்லையா? ஓகே. அப்ப பார்த்தா அது அடிக்கடி ஒருத்தன் ஹல்லொலுவ ஹல்லொலுவ, அந்த அல்லேலூயா அல்லேலூயாங்கிறது எனக்கு அல்லோலுவான்னு கேட்குது. ஆனா அல்லோலுவ அல்லோலுவ அதுவும் இவங்கட மந்திரத்துல ஒரு பகுதி தான். இது தெரிஞ்ச இடம் தானே, நம்ம பக்கத்து கிராமம். அப்ப நானும் அல்லோலுவ அல்லோலுவ அல்லோலுவன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர் பார்த்திருப்பார், அடப்பாவி இவ்வளவு பெரிய பரிதாபத்துக்குரிய ஜீவனாடா நீ, உன்னைய வச்சா நான் எதிர்காலத்தில் உலகம் பூரா சுவிசேஷத்தை கொண்டு போறேன். ஆண்டவர் பார்த்தார், இவனை உட்கார வச்சு படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா டைம் ஆகிரும். ஆண்டவர் அபிஷேகத்தை ஊத்திட்டார். எனக்கு விஷயம் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நெருப்பு மாதிரி உணர்வு, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு உணர்வு, தாங்க முடியாத ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு என்னுடைய வாயிலே என்னவோ வார்த்தைகள் எல்லாம் வருது. அந்த ஹல் ஒல்லுவன் சொல்ல முடியல, வேற என்னமோ வருது. இப்படி வாய மூடிக்கிறேன், தொடர்ந்து ஹல் ஒல்லுவன் சொல்ல போனா வேற என்னமோ வருது, இப்படி மூடிக்கிறேன். அதுவும் சத்தமா வருது. சொல்லாம இருக்கவும் முடியல, ஆனா கட்டுப்படுத்த முடியுது. ஆனா கட்டுப்படுத்த ஆசையா இல்ல, சத்தமா சொல்லணும் மாதிரி இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு வருது. ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். இங்க திரும்புறேன், வாய துறக்கிறேன், என்னால முடியல. கர்த்தர் அந்நிய பாஷையின் வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. இதையே நான் அமெரிக்காவில் சொல்லி இருக்கணும். சபை கத்தும், praise the Lord, preach it brother. நீங்க எல்லாம் உனக்கு அந்நிய பாஷை கிடைச்சா நமக்கு என்ன, அநியாய பாஷை உனக்கு கிடைச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள். அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு தெரியல அப்படி ஒன்று இருக்குன்னு, தெரியாது தானே. ஆனால் அந்த பாஸ்டர் அதை கவனித்து விட்டார். அவர் உடனே வந்தார் கீழே வந்து எனக்கு சொன்னார், சன் ஸ்பீக் ஸ்பீக்னர். நான் சொன்னேன், பாஸ்டர் ஐ கான்ட் ஸ்பீக், எனக்கு பேச முடியல. அவரோட பேசும்போது பேசுறேன். அவர் சொன்னார், இட்ஸ் ஓகே, உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குது, அந்த கிஃப்டை பத்தி நான் பிறகு சொல்லித்தாரேன், நீ சத்தமா பேசி, இதுதான் அந்த கிஃப்ட்னு. உடனே நான் நினைச்சேன், ஓ கிறிஸ்தவ மந்திரங்கள் படிக்க தேவையில்லை போல இருக்குது, படிக்காமலே சாமி கொடுக்குது. அங்க மந்திரங்கள் படிச்சுட்டு தானே ஓதணும், இயேசு உண்மையான தெய்வம் தானே அப்படின்னு. இப்ப மந்திரம் ஓதான் நினைச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசுறேன். ஐயோ சூப்பரா இருக்குது அப்பா, சும்மா நெருப்பு மாதிரி பறக்குது, எனக்கு சும்மா அப்படி பறக்குற மாதிரி ஃபீலிங். எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி அனுபவம் இருக்கு? கையை தூக்கி காட்டுங்க. 2 பேருக்கு. ஐயோ ஐயோ 3. கவனிங்க. திடீர்னு பாஸ்டர் வந்தார், சொன்னார், அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்களோட தலையில போய் கையை வையினார். அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி சொன்னார். நானும் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிற மேல கையை வச்சா அவன்லாம் உழுகுறான், கத்துறான், ஆடுறான். எனக்கு இப்ப ஃபுல் ஹாப்பி. அன்பானவர்களே, என்ன நடந்தது? பரிசுத்த ஆவி என்ற ஒன்று இருக்கிறதே தெரியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவமே தெரியாது. வேதத்தையே கண்டதில்லை. ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷை பேச வைத்தார். இந்த அனுபவத்தை நான் மறப்பேனா? பிற்காலத்திலே நான் இங்கிலாந்து சர்வகலாசாலையிலே கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இறையியல் கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்கள், கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறவர்கள். கான்கார்ட் பிளேன் தெரியுமா? சூப்பர்சானிக் பிளைட்.
அந்த கான்கார்டினுடைய அந்த ஒலியை விட வேகமாக அது பறப்பதற்கு காரணமாக அமைந்த டெக்னாலஜி அந்த நோஸ் விங் டெக்னாலஜி. அந்த நோஸ் விங் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச டாக்டர் ஜூலியன் வார்ட், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ரிட்டையர் ஆகி ஏவியானிக்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜி ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் தான் என்னுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி ப்ரொஃபஸர். அப்போ அவர் நியூமட்டாலஜி படித்துக் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பற்றி படித்துக் கொடுக்கும் பொழுது, அவ்வளவு பெரிய மகா அறிஞர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிரேக்க மூலமொழியில் வேதத்தை வாசித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார் எங்கள் வகுப்புக்கு. அந்நிய பாஷை பேசுவது இப்போ உள்ள ஒரு விஷயம் அல்ல, அது 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமே உரியது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய அறிவு பெரியது, அவருடைய இறையியல் பெரியது, அவர் கிரேக்க மொழியில் வேதம் வாசிக்கிறவர். ஆனால் 79ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்த அனுபவம், அந்த அனுபவத்தை மறக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவம் சும்மா அனுபவம் அல்ல, அது ஒரு எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்து மற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுவதை நான் கேட்டு அல்லது சபைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்து போய் இருந்த ஒரு நிலைமையில் எனக்கு அது நடந்திருந்தால் கதையே வேறு. ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத போது அந்நிய பாஷையின் வரத்தை அன்று கொடுத்து என்னை பேச வைத்த அந்த அனுபவம், அன்று நடந்த நிகழ்வுகள், அவற்றை என்னால் மறுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு சவாலை எடுத்தேன். நானும் கிரேக்க மொழி படிப்பேன், நானும் ஒரு இறையியல் அறிஞனாவேன், அப்புறம் நான் ஆராய்ந்து உண்மையை வெளியே கொண்டு வருவேன். அந்த சவாலை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் என்னை ஒரு பெரிய வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே நான் இறையியல் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தியாலஜியனாக மாறி இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நான் எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில் வேதத்தை வாசிக்கிற ஒரு ஆள் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நிலைக்கு நான் வர காரணமே இந்த ஒரு அனுபவம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திரும்ப போவோம் அந்த அந்த 1991ஆம் ஆண்டுக்கு போவோம். 1901ஆம் ஆண்டுக்கு போவோம். அங்கேயும் அந்த 40 மாணவர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தை நிராகரிக்க முடியவில்லை. சபை சொல்லுகிறது, உங்களுக்கு வந்தது உண்மையான அனுபவம் அல்ல, இது உண்மையாக அந்நிய பாஷையை நீங்கள் பேசவில்லை, நீங்கள் பொய் செய்கிறீர்கள், அது 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமே உரியது. இவர்களால் அந்த அனுபவத்தை மறுக்க முடியவில்லை. ஆகவே இவர்கள் சபையை விட்டு பிரிந்தார்கள். சபையை விட்டு இவர்கள் பிரிந்தவுடன் சபை இவர்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்லிவிட்டது. பிரிந்தவர்கள் இவர்கள் தங்கள் அந்த ஊழியத்தை இவர்கள் அந்த அபிஷேகத்தில் செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே ஒருவர், ஒரு கருப்பு இனத்தவர் இருந்தார், லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருந்து வந்திருந்தவர் அங்கே கேன்சஸுக்கு. அவர் போய் ஒரு சபையை தொடங்கி லாஸ் ஏஞ்சலிஸிலே அசூசா ஸ்ட்ரீட் என்கின்ற அந்த தெருவிலே ஒரு சபையை தொடங்கினார். அந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்கின்ற அந்த எழுப்புதல் அப்படியே அமெரிக்க தேசத்தை உலுக்கியது. அதன் மூலம் உருவான சபைகள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, சர்ச் ஆஃப் காட் சபை, இப்படி பெந்தெகோஸ்தே சபை உருவாகியது. இப்போ நடந்த ஒரு சமாச்சாரத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். என்ன நடந்தது என்றால், இந்த பெந்தெகோஸ்தக்காரர்களை பார்த்த சபை பயந்தது. இது ஒரு கள்ள உபதேசம் என்று நினைத்தது. ஆகவே பெந்தெகோஸ்தேக்காரர்களை அண்டக்கூடாது என்ற ஒரு கவனம் சபைகளுக்கு ஏற்பட்டது. எந்த சபைகளுக்கு? இந்த நல்ல சபைகளுக்கு, ஆண்டவர் பயன்படுத்தும் சபைகளுக்கு. கர்த்தர் கொடுத்த ஒரு வரத்தை இவர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். பெந்தெகோஸ்தேக்காரர்களை விட்ட ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த அபிஷேகம் வந்து விட்டபடியினால் இனி நமக்கு அந்த சபைகளோ அவர்களுடைய வேதாகம கல்லூரிகளோ தேவையில்லை. இந்த அளவுக்கு ஆவியானவர் வந்து விட்டாரே, இனி ஆவியானவரே சொல்லிக் கொடுப்பார் என்று இவர்கள் படிப்பதை நிறுத்தினார்கள், வேதாகம கல்லூரிகளுக்கு போவதை நிறுத்தினார்கள். புரியுதா? இன்றைக்கும் இருக்கிற மகா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெந்தெகோஸ்தேக்காரர்கள் உருப்படியான பைபிள் காலேஜஸுக்கு போய் படிப்பதும் குறைவு. மெயின்லைன் சபைக்காரர்கள் பெந்தெகோஸ்தேக்காரர்களுக்கு வந்த அனுபவத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளுக்கு இடம் கொடுப்பதும் குறைவு. இதனால் இந்த இரண்டினாலும் பிசாசு வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த இரண்டு சபைகளுமே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த சபைகள். இங்கிலாந்திலே வெஸ்லியன் சாப்பலுக்கு அடிக்கடி எனக்கு போகும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மாத்திரமா, மேத்யூ ஹென்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் காமெண்ட்ரிஸ், பைபிள் காமெண்ட்ரிஸ் பார்த்தால்
இன்றைக்கும் உலகத்தில் அதி சிறந்த ஒரு பைபிள் காமெண்ட்ரியாக இருப்பது மேத்யூ ஹென்ரிஸ் காமெண்ட்ரி. இங்கிலாந்திலே நான் வாழ்ந்த நகரத்துக்கு பக்கத்திலே தான் செஸ்டர் இருக்கிறது. அங்கே தான் மேத்யூ ஹென்ரியினுடைய சபை இருந்தது 19ஆம் நூற்றாண்டிலே. இன்று கூட அவ்வப்போது அந்த சபைக்கு நான் பிரசங்கத்துக்கு போவேன். மேத்யூ ஹென்றி அந்நிய பாஷை பேசினவரே இல்லை. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சபையை தொடங்கினவர்கள், அவர்கள் அந்நிய பாஷை பேசவே இல்லை. ஆனால் அவர்கள் பிரசங்கித்த அவர்களுடைய சபைகளுக்கு நான் போய் இப்போ அவ்வப்போது பிரசங்கம் பண்ணுவது உண்டு. அந்த மேடையில் ஏறும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த அபிஷேகத்தை இப்பொழுதும் நான் உணர்கிறேன். என்றால் பாருங்கள், அவர்கள் எவ்வளவு அபிஷேகத்தில் இருந்திருக்கிறார்கள், ஆனால் அந்நிய பாஷை பேசவில்லை. புரியுதா? ஆகவே பெந்தெகோஸ்தேக்காரர்கள் மெயின்லைன் சபைகளை பார்த்து நீங்கள் பிழை என்பதும், மெயின்லைன் சபைகள் பெந்தெகோஸ்தர்களை பார்த்து நீங்கள் பிழை என்பதும் பிசாசுக்கு சாதகமாய் போய் ஒரு நிரந்தர பிரிவையை கொண்டு வந்து விட்டது. நான் பெந்தெகோஸ்தேக்காரன். பெந்தெகோஸ்தேக்காரர்களுடைய பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த மெயின்லைன் சபைகளை போல இவர்கள் இறையியல் படிப்பது கிடையாது. ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார் என்று கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு இல்லாமல் சிலர், எல்லாரும் அல்ல, அநேகர் அந்நிய பாஷை பேசுவது உண்டு. ஆனால் பொய்க்கு அந்நிய பாஷை பேசுகிறவனும் உண்டு. உண்மையாய் அபிஷேகம் வந்து தாங்க முடியாமல் விழுகிறவனும் உண்டு. ஆனால் 199% பொய்க்கு விழுகிறவன் உண்டு. கர்த்தர் உண்மையாய் சுகமாக்குகிறவர்கள் உண்டு, பொய்க்கு சுகம் வந்ததாக சொல்லுகிறவர்களும் உண்டு. கர்த்தர் உண்மையிலேயே தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதும் உண்டு, பொய்க்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தான் கூடுதலாக உண்டு. ஆகவே இவற்றை பார்க்கும் பொழுது பெந்தெகோஸ்தேக்காரர்களாகிய எங்களுக்கே தலை சுற்றுகிறதே. மெயின்லைன் சபைகளுக்கு தலை மட்டுமா சுற்றும், உடம்பே சுற்றும். இதுதான் பிரச்சனை. என்ன, இந்த கடைசி காலத்திலே நீங்கள் எதுவாக இருந்து விட்டு போங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பெந்தெகோஸ்தேக்காரர்களாக இருந்து விட்டு போங்கள், மெயின்லைன்காரர்களாக இருந்துட்டு போங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய செயல்பாடுகளை நாம் நிறுத்த முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு உள்ளே மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, டிஎல் மூடி, வில்லியம் கேரி இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கவில்லை. என்ன கதை ஐயா இது? அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவர்கள் அவ்வளவு பெரிய சாதனையை படைத்த உலகத்தை கிறிஸ்தவ சுவிசேஷத்தால் நிரப்பினார்கள். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ அவர்களுக்கு என்ன நடந்தது? அப்போஸ்தலர் புத்தகத்திலே நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வருவது அவன் ரட்சிக்கப்படும் பொழுது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அவன் அந்நிய பாஷை பேசவும் தேவையில்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கவும் தேவையில்லை. அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு வேதத்தின்படி? ஆனால் இன்னொரு அனுபவத்தை பற்றி இயேசு பேசுகிறார். ஒரு தடவை இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் தான் இப்போ ஒலிவமலையிலே காணப்படுகிறார்கள் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசித்தால் அதிலே இயேசு சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு முதல் தடவையாக பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் என்ற ஒரு சொல்லை அந்த இடத்துல சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? முன் ஒருபோதும் அவர் சொல்லி இல்லாத ஒரு விடயம் அந்த ஞான ஸ்நானம், அதாவது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். உங்களுக்கு தெரியும், சும்மா ஞான ஸ்நானம் என்றால் என்ன? இப்போ இந்த சபையின் பெயர் என்ன?
தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் தானே? பேப்டிஸ்ட் தமிழ் சர்ச்சா, தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சா, என்னமோ அப்படி பேப்டிஸ்ட்னு வருது தானே? தமிழ் பேப்டிஸ்ட். இந்த பேப்டிஸ்ட் என்ற சொல் எங்கிருந்து வந்தது? கிரேக்க சொல் பாப்டிட்சோ. பாப்டிட்சோ. பாப்டிட்சோ என்றால் ஒரு பொருளை தண்ணீருக்குள் போடுவது. இம்மர்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பாப்டிட்சோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இப்போ இயேசுவானவர் முதல் தடவையாக ஒரு புது விஷயத்தை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பாப்டிட்சோ. பாப்டிட்சு டா நியூமாட்டா, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பொருளை தண்ணீருக்குள் போடுவது போல ஒரு பொருளை பரிசுத்த ஆவிக்குள் போடுவது. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறும் வரை காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறப்போகிறீர்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஏற்கனவே தங்களுக்குள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாகியவர்களை பார்த்து. பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதாவது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் தண்ணீருக்குள் போடப்படுவது போல போடப்படுவீர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுக்க மூடிக்கொள்ளும் ஒரு அனுபவம் வரப்போகிறது. புரிகிறதா? உள்ளே இருக்கும் பொழுது மூடிக்கொள்ளுதல் நடக்காதே. இப்ப தண்ணீர் நீங்கள் எவ்வளவு குடித்தாலும் தண்ணீர் தான் உங்களுக்குள்ளே போகிறது. நீங்கள் தண்ணீருக்குள் போகவில்லையே. நீங்கள் தண்ணீருக்குள் போகிற அனுபவம் வேறு, தண்ணீர் உங்களுக்குள் வருகிற அனுபவம் வேறு. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வருகிற அனுபவம் வேறு. அது ரட்சிப்பின் போது வந்தது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் சரீரம் தான் அவருடைய ஆலயம். ஆனால் இப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் போகிற ஒரு அனுபவம் வரப்போகிறது. அதாவது பரிசுத்த ஆவி உங்களை மூட போகிறது. இப்போ 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது பிழை. பிழை என்றால் கொஞ்சம் பிழை. உங்கள் மேல் வரும் பொழுது என்று வந்திருக்க வேண்டும். யாருக்கிட்டையாவது நாஸ்க் பைபிள் அல்லது இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு பாருங்க. நாஸ்க் பைபிள் இருக்கா யாருக்கிட்டையாவது? அதுல பாருங்க, அப்போஸ்தலர் 1:8. எனக்கு தெரியல நாஸ்க்ல என்ன சொல்லி இருக்குதுன்ட்டு. கிரேக்க மொழி தெரியாதனால நான் உங்களுக்கு வேற மொழியிலையும் பாருங்கன்னு சொல்றேன். என்ன சொல்லி இருக்குது? 8வது வசனம். there you are. அந்த மேல்ங்கிற சொல் என்னது? இங்கிலீஷ்ல ஓவர் தேர்னா அங்க. அப்போ விளங்குதா? இப்ப அவங்க கொஞ்சம் சரியா மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழ்ல அப்படி இல்லை பாத்தீங்களா? தமிழ்ல உங்களிடத்தில், உங்கள் மேல் என்று அந்த இடத்துல வரல. ஆனா நாஸ்க் பைபிள்ல இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் யாருக்கிட்ட இருக்கா? சில நேரம் அதுல பாத்தீங்கன்னா சில வெர்ஷன்ஸ்ல when the Holy Spirit is come upon you, சில வெர்ஷன்ஸ்ல when the Holy Spirit is come on you. அது on upon இது ரெண்டுமே ஓகே, not in. ஏன் தெரியுமா in வர முடியாது? in Holy Spirit in இருக்கிறவர்களுக்கு தான் இதை சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் திரும்ப ஏன் உங்களுக்குள்ளே வர வேண்டும்? அப்போ ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள்ளே கொண்டவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், அவருக்குள் நீங்கள் போகும் அனுபவம் அல்லது அவர் உங்கள் மேல் வரும் அனுபவம் வரப்போகிறது. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு ஓடுங்க. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது என்ன நடந்தது? 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேசத் தொடங்குகிறார்கள். ஓகே, அது நடக்க என்ன நடந்தது? முதல் வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. எல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. உள்ள போச்சா? ஹலோ, உள்ள போகல. அமர்ந்தது என்றால் அமர்ந்தது தான். அதுக்கு மேல உள்ள போக முடியாது. இப்ப நீங்களாம் நாக்கல்ல அமர்ந்து இருக்கிறீங்க. பரிதாபமா நான் மாத்திரம் நின்றுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் அழகா அமர்ந்துகிட்டு இருக்கிறீங்க.
இப்ப நீங்க ஏற்கனவே அமர்ந்து தானே இருக்கிறீங்க, இதுக்கு மேல அமர முடியுமா உங்களுக்கு? இதுக்கு மேல கீழே போறதா இருந்தால் நாக்காலியை இழுத்தா தான் முடியும். நீங்கள் அமர்ந்து விட்டால் அதுதான் பெர்மனன்ட் பிளேஸ், முடிஞ்சது, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஓகேயா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். எங்கே அமர்ந்தார்? மேல். அப்படி மேல் அமர்ந்த பொழுதுதான் அந்நிய பாஷை பேசினார்கள். இப்ப விளங்குதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்கு உள்ளே வரும் பொழுது அதற்கு அந்நிய பாஷையும் தேவையில்லை, தீர்க்க தரிசனமும் தேவையில்லை, அடையாளமே தேவையில்லை. ஏன் அடையாளம்? அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டதற்கு அடையாளமே தேவையில்லை, அது விசுவாசத்தால் வருவது. ஆனால் எவன் ஒருவனுக்கு அல்லது எவன் ஒருத்திக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து அமர்கிறாரோ அவர்களுக்கு அந்நிய பாஷை பேசவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ அவர் அந்த வரத்தை கொடுக்கிறார். புரிகிறதா? இது வரம், எல்லாருக்கும் இது இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷையை பேசாதவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் அல்ல. இப்ப விளங்குதா? பெந்தெக்கோஸ்தேக்காரர்களுக்கு இருக்கிற வியாதி என்ன தெரியுமா? அந்நிய பாஷை பேசுகிற அநேகர் அந்நிய பாஷை பேசாதவர்களை ஏதோ அவர்கள் ஆவியில் தரம் குறைந்தவர்கள் போல பார்ப்பது. அப்ப பெந்தெக்கோஸ்தேக்காரன் மெயின் லைன் சபையை பார்க்கும்பொழுது ஏதோ அவர்கள் ஆவி இல்லாதவர்கள் போல தான் இவனுடைய நினைப்பு. ஏனென்றால் இவனுக்கு ஒரு வரம் வந்து விட்டதாம், அதனால் பண்ணுகிற அட்டகாசத்தை பார்க்க வேண்டுமே. இந்த அட்டகாசத்தினாலேயே இவனுங்களை எல்லாம் சொதப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓ, அந்நிய பாஷை பேசுகிறேன், இப்போ அதுலயும் இன்னும் கொஞ்சம் 2-3 வரம், நாளைக்கு வருது வரம் 29 வருது. ஏன் வருது, எப்படி வருது, எதுக்கு வருதுன்னு நாளைக்கு தான் தெரிய போகுது. இல்லாட்டி என்ன நடக்கும்னா ஒரு 2-3 வரத்தை வச்சுக்கிட்டு சில பேர் என்னமோ பரலோகமே இவர் கையில மாதிரி தான் விளையாட்டு காட்டுறார். புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் ஐயா இயேசுவின் சீஷர்கள் அந்த லூக்கா புத்தகத்தில் இருக்கிறது. 2 பேரை அனுப்புறார், 70 பேர் அனுப்புறார். வர்றான், பெரிய ரிப்போர்ட்டோட வர்றான். இயேசுவே, பேயெல்லாம் ஓடுதப்போ. அதுக்கு முதல் இவன் தான் பேய்க்கு பயந்து ஓடினான். இப்ப முதல் தடவையா பேய் ஓடுது, வந்து சொல்றான் பேயெல்லாம் ஓடுது. உடனே இயேசுவானவர், உண்மையாவா? ஐயோ இல்ல. இயேசு சொன்னார், இங்க வா, பேய் ஓடுதுன்னு நீ பெருமைப்படாது. நான் சாத்தானே வானத்திலிருந்து விழுகிறத கண்டேன், அதே கண்டுட்டு நான் நார்மலா தான் இருக்கிறேன். நீ ஒரு பேய் ஓடணும்னு வந்து ஓவர ஆட்டம் போடாத. பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள். நம்மால் அப்படி இல்லை. ஒரு பேய் ஆடிட முடியாது. கேமராவை திருப்பு, அந்த கேமராவை ஜூம் பண்ணு. அது பாவப்பட்ட ஜீவன், அது கீழே கடந்து துடிக்கும் போது கேமரால ஜூம் 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 ஜூம். என்ன என்ற கூட்டத்தில் பேய் ஆடுது. ஓகேயா? வழங்குதா? ஒரு ஆளுக்கு சுகம் கிடைச்சிட முடியாது. பெரிய என்னமோ சாதனை மாதிரி, ஓ இவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு, இவருக்கு டயபெட்டிஸ் இருந்தது, இப்ப சுகம் கிடைச்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, டயபெட்டிஸ் சுகம் கிடைச்சிருச்சுன்னு இப்ப என்ன அடிச்சு பாத்தீங்களா ரத்தத்தை? இல்ல, ஆனா கர்த்தர் சுகம் கொடுத்துரு. முக்காவாசி பேர் சுகம் கிடைச்சிருச்சுன்னு கதை தான் விடுறான். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், இல்லன்னு இல்லை. ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் கொஞ்சம் விழுந்துட முடியாது. இவருக்கு கிக்கு, திருப்பி கொண்டா அந்த ஆளை, ஏன்னா தெரியும் திருப்பி விழுவான்ட்டு. திருப்பி கொண்டா, அப்புறம் திருப்பி தொடர்றது, திருப்பி விழுவான், திருப்பி கொண்டா, திருப்பி விழு. காணிவல் மாதிரி இந்த பெந்தெக்கோஸ்தே காரணங்கட அட்டகாசம். ஏன் மாதிரி பெந்தெக்கோஸ்தே காரனுக்கே கஷ்டமா இருக்கே. இந்த அனுபவத்தை பெற்றிராத மற்ற கிறிஸ்தவ பரிசுத்தவான்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்கள் பரிசுத்தவான்கள். கம் ஆன், விளங்குதா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பயன்படுத்துகிறான் பிசாசு. ஆகவே அந்நிய பாஷை உண்டா? உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார்.
அந்த அபிஷேகம், சுகம், பிசாசு ஓடுவது எல்லாம் உண்டு. ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வரங்கள் கிடைக்க பெறாதவர்கள் பாவிகளும் அல்ல, அவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலும் இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷமான அனுபவம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், நான் பயங்கர பெந்தெகோஸ்தக்காரன். ஆனா நான் சொல்றதுனால நீங்க கேட்கணும். நான் ஒரு பெந்தெகோஸ்தக்காரனால நான் சொல்றது நீங்க கேட்டுதான் ஆகணும். வழங்குதா? இன்றைக்கு வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில பேர் பயங்கரமாக முயற்சி செய்வார்கள். வரம்னா என்ன? வரம்னா வரம். இங்கிலீஷ்ல வரம்னா என்ன? கிஃப்ட். கிஃப்ட்னா இன்னொரு தமிழ், இன்னொரு ஆங்கில சொல் பிரசன்ட். பிரசன்ட்டுக்கு இன்னொரு தமிழ் சொல் பரிசு. அப்போ ஒரு பரிசு யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களாக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும். பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க. எப்படி இருக்கும் இது? நல்லதா? பிரசன்ட். பிரசன்ட்னா கொடுக்கிறவர் தானாக கொடுக்க வேண்டும். அப்ப நான் ஒரு பிரசன்ட் இந்த சிஸ்டருக்கு கொடுக்கிறேன், அந்த பிரதருக்கு கொடுக்கல. இப்போ நல்ல மனுஷனா இருந்தா அவர் என்ன செய்யணும்? அந்த சிஸ்டருக்கு பிரசன்ட் கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படணும். கெட்ட மனுஷனா இருந்தா அவர் என்ன செய்யணும்? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எனக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு பெந்தெகோஸ்தேக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை வேற காட்டிடுவானுங்க. என்னன்னா இயேசு வந்து சொல்றாராம், ஒருவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா மகனுக்கு, அப்போ இப்படி கெட்டவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகள் கொடுக்க இருந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதா உங்களுக்கு நல்லதை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது எத்தனை அதிகமாக பரிசுத்த ஆவியை கொடுப்பார் சொல்லிட்டார். நம்மால் பண்ற அட்டகாசத்தினால அவர் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரோ இங்கே தெரியல. அந்த வசனத்தை ஏன்டா சொன்னேன்? ஏன்னா நம்மால் அதை பிள்ளையா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தாரும் 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 டரிங் மீட்டிங் வேற வச்சிருவான். இதுக்குன்னே மீட்டிங், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக ஒரு மீட்டிங். சில பாஸ்டர் மாற பார்க்கணும், வந்து தாளையில கை வச்சு பேசு 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 பேசுமா. இந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் பார்க்கும், பேசாட்டி இந்த ஆள் விடமாட்டான் போல இருக்குன்னு அது ஏதாவது தட்டப்பட்ட டாக்டிக் அதை கொடுத்துட்டாரு. எஸ் 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 மோ மோ பேசு மோ. மேர்சி சிஸ்டர், எங்க மேர்சி விட்ட அக்காட புருஷன், மேர்சி விட்ட அக்காட புருஷன், அவர் என்னுடைய விசுவாசி. அவர் பயங்கர இங்கிலீஷ், அவருக்கு என்னைய விட நல்லா இங்கிலீஷ் பேசுவார். அவருக்கு வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்துட்டான் மீட்டிங்ல. வெள்ளைக்காரன் வந்து பிரசங்கம். இந்த வெள்ளைக்காரன் எல்லாரையும் முன்னுக்கு கொண்டாட வச்சு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ண பார்க்கிறாரு. இந்த மச்சான் கிட்ட போயிட்டார். இவர் இங்கிலீஷ்ல புலி. அவர்கிட்ட வந்து ஸ்பீக் ஸ்பீக். அவர் ஒரு அமைதியான ஆள். என்னைய மாதிரி ஒரு ஆளா இருந்தா தப்புறதுக்காவது ஏதாவது ஒன்று ஸ்பீக் பண்ணி தப்பி போயிருப்பேன். அவர் நேர்மையான மனுஷன். அவர் பாட்டுக்கு இருக்கிறார் பேசாம. அப்போ ஸ்பீக் 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 ஸ்பீக். அவன் இந்த ஆள் என்னத்தை ஸ்பீக் பண்றது? பேசாம இருக்கிறார். அவரு பேர் குணம். அவருடைய குணத்தை காப்பாத்திக்கிட்டு பேசாம இருக்கிறார் நம்ம மச்சான் சகலர். வெள்ளைக்காரன் நினைச்சுட்டா இந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அங்க இருக்கிற இன்னொரு ஆள் கிட்ட இவர் சிங்களம்னு நினைச்சுக்கிட்டு சிங்களத்துல ஸ்பீக்னு எப்படி சொல்றதுன்னு. எத்தனை பேருக்கு சிங்களம் தெரியும்? கை தூக்குங்க. அந்த ஆள் சொல்லிட்டான் கதா கராண்ட. கதா கராண்ட வெள்ளைக்காரனுக்கு புரியல. கராத்த கண்ட கராத்த கண்ட கராத்த கண்ட கராத்த கண்ட. ஏன்னா இந்த ஆளுக்கு ஸ்பீக் விளங்குது இல்லைன்னு நினைச்சு கராத்த கண்ட கராத்த கண்ட கராத்த கண்டா மனுஷனுக்கு சிரிப்பு வரமா வராதா? ஐயோ, அந்த ஆளுக்கு பெந்தெகோஸ்தே நம்பிக்கையே வெறுத்து போச்சு. வேற என்ன? நான் முழு முழு பெந்தெகோஸ்தக்காரன். நான் தான் சொன்னேனே 79 இருந்து அந்நிய பாஷை பேசுறேன். ஓகே, சில வருஷங்களுக்கு முன்னால இங்கிலாந்துல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன்.
சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட விசிட்டரா போயிருந்தேன். நான் பாஸ்டர் கீஸ்டர் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கடைசி ஜெபத்துக்கு எழுப்பி நிற்கும் போது கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நாக்காளி எல்லாம் காணோம். அதுக்குள்ள வந்து கச 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 கசன்னு நாக்காளி எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. இப்ப என்ன, டீமா வர்றாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஒரு ஆள் கை வச்சு ஜெபிக்குது, பின்னால ஒரு ஆள் விக்கெட் கீப்பர் மாதிரி நிக்குது. நான் பெந்தகோஸ்தக்காரன், அதையும் அடிக்கடி ஞாபகப்படுத்திடுறேன், விளங்குதா? இப்போ ஒரு வெள்ளைக்கார அம்மா ரொம்ப டீசெண்டா அழகா உடுத்திக்கிட்டு வந்த அந்த அம்மா என் தலையில கை வச்சு அபிஷேகத்துக்காக ஜெபிக்குது. பின்னுக்கு நல்ல வளர்ந்த ஒரு வெள்ளைக்காரர் விக்கெட் கீப்பர் மாதிரி நிக்கிறார். இப்ப இந்த அம்மா ஜெபிக்குது. இப்ப நானும் கொஞ்சத்துல பாக்குறேன், ஒரு விதமான நாட்டம் ஒண்ணு வருது எனக்கு. என்னடா நாறுதே, இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு நாட்டம் எங்க இருந்துடா வருது? கொஞ்சம் கொஞ்சம் போக போக அந்த நாட்டம் அதிகரிச்சு இப்ப எனக்கு ஒரு மாதிரி செய்யுது. நான் அழகா குளிச்சுட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை நம்மளே வேர்த்து நாடுறோமோ அப்படின்ட்டு நான் கையெல்லாம் தூக்கி கம்பு கூட எல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. நம்ம ஓகே இல்ல, வாயெல்லாம் ஓகே. என்ன நாத்தம்டா இது? அப்புறம் தான் கவனிச்சு இந்த வெள்ளைக்கார அம்மாட வாயில இருந்தா அந்த நாத்தம் வருது. இப்ப எனக்கு தாங்க இயலல்ல. இப்ப எனக்கு நாதா என்னை காப்பாற்றும் நாதா, ஐயோ. இப்ப நானும் அந்நிய பாஷையெல்லாம் பேசி பாக்குறேன். இதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்குடி அபிஷேகம், ஆள விடு. இது விடுது இல்ல, இது ஜெபிக்குது. மோ மோ, நான் உள்ளத்துல நோ நோ, என்ற வேதனைய தாங்க முடியல. ஐயோ, மெதுவா பார்த்தேன் மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னு. அப்போதான் ஒரு அரிய கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடித்தேன். என்னன்னா, இந்த ஆள் விழுந்த பிறகுதான் விட்டுட்டு போறாங்க. இப்ப எனக்கு தெரியும், ஆண்டவரும் இப்ப என்னைய காப்பாற்றுற மாதிரி இல்ல. நானும் என்னைய காப்பாத்திக்கிறலையோ, நான் விழுவேன். எப்படி விழுவேன்? செத்து தான் விழுவேன். அதுக்கு இவளுக்கிட்ட இருந்து நான் என்னைய காப்பாத்திக்கிறணுமா இருந்தா நான் விழுந்தாகணும். நான் வாழ்க்கையிலே விழுந்ததில்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நாதா கோபித்து கொள்ளாதேயும், ஆனால் நான் விழப்போகிறேன். இவளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள இதுதான் நாதா வழி. இப்ப நான் விழ ரெடி. ஆனா பின்னுக்குள்ள விக்கெட் கீப்பர் ஒழுங்கா ஊழியத்தை செய்யறானான்னு தெரியலையே. ஏன்னா அவன் படுபாவி விட்டுட்டான்னா மண்டை உடையுமே. அதனால இப்படி விழுகிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தா, அவர் செஞ்சு பார்த்தா பின்னுக்கு அவர் டச் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. நோ ப்ராப்ளம், யூ ஃபால், ஐ கேட்ச். பெந்தகோஸ்தக்காரங்க தெரியுமா, நீங்க சில பேர் முன்னால போய் ஜெபிக்கும் போது பின்னால விக்கெட் கீப்பர் வருவாங்க தானே, லைட்டா டச் ஒன்று கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? விழு, நான் இருக்கிறேன். இவர் அந்த டச்சை கொடுக்கவும் எனக்கு விசுவாசம் அவர் மேல வந்துருச்சு. மண்ணியும் நாதா விழுந்த சின்ன பிள்ளைய கிடத்துற மாதிரி அந்த ஆள் என்னைய கிடத்துனா. அப்படி கீழே விழுந்தான். அந்த அக்கா மண்டிக்கால் போட்டு என் வயிற்றுல கை வச்சு சொல்லிச்சு, தேங்க்யூ லார்ட் அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. கண்டினியூ டு பி ஃபில்டு பிரதர்னுச்சு, அதாவது தொடர்ந்து நீ நிரப்பப்படுனுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கண்டினியூ படுத்தே இருந்தேன். அது போயிருச்சு. கடைசி ஆள் எழும்புற வரைக்கும் நான் எழும்பல. ஒருவேளை திரும்பி வந்துட்டா அவசரமே இல்ல, சூப்பர் ரெஸ்ட். பார்த்தேன் யாரும் இப்ப கீழே இல்லைங்கிற நிலைமையில தான் நான் எழும்பினேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விழுகிறது உண்மைதான். உண்மையிலே தேவ அபிஷேகத்துல சில பேர் விழுவாங்க. ஆனா சில பேருக்கு இந்த விழுகிறதும் ஒரு கிக், விழ வைக்கிறதும் ஒரு கிக். புரியுதா? இதனால் தான் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே அனுபவம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. பெருசா அந்நிய பாஷை பேசுறவன், அந்நிய பாஷை பேசாதவன ஆவி இல்லாதவன் குறைவா பார்ப்பான். இவன் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பண்ற அநியாயம் இருக்கே, அதை பார்த்து பிசாசே யோசிக்கும். நமக்கே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு கூட இப்படி பண்ண முடியலையே. பிசாசுக்கே பொறாமையா இருக்கும் சில நேரம் நம்மால் பண்ற அட்டகாசம்.
நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்களா இருக்கும். நான் சொல்லுவேன், சில பேர் சர்ச்சுக்கு வர்ற விதம், ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிற விதம், அவங்க அந்நிய பாஷை பேசுற விதம், இதெல்லாம் பார்த்து பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் குழம்புவாங்க. அடே நமக்கு கூட முடியலையே இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறதுக்கு. அவ்வளவு பரிசுத்தம் ஒழுகும். காது கண்ணு மூக்குல இருந்தாலும் பரிசுத்தம் ஒழுகும். பிரைஸ் தி லார்ட்னா பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா, ஆவியில நிறைஞ்சிருக்கனால ஆவியோட தான் வரும், காத்தாவோட தான் வரும். பிதா குமாரன் பரிசுத்தாவி அடுத்து இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இதே ஆளை வீட்டுல பார்க்கணும். பண்ற அநியாயத்தை பார்த்தா பிசாசே பொறாமப்படும். நமக்கு கூட இவ்வளவு கேவலமா இருக்க முடியலையடாப்பா. ஆகவே அந்நிய பாஷை பேசுகிறவன் பெரிய பரிசுத்தவானும் அல்ல, அந்நிய பாஷை பேசாதவன் படுபாவியும் அல்ல. இந்த மாதிரி சில அட்டகாசம் புரிகிறவர்களின் நிமித்தம் அந்நிய பாஷை பேசாதவர்கள் அப்படி ஒன்று இல்லை என்று தப்பாய் நினைக்கவும் வேண்டாம். அந்நிய பாஷையின் வரம் இன்னும் கிடைக்காதவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை என்பதற்காக பேசுகிறவர்கள் அவர்களை தரக்குறைவாய் எடை போடவும் வேண்டாம். என்றால் அது ஒரு வரம். அந்த அபிஷேகத்துக்கு, அந்த அந்த ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாய் வருவது. உங்களுக்கு புரியுதா? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவர். தேவன் என்றபடினால் அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வஞானி. அவர் தான் சபைகளை, நம்முடைய சரீரங்களை ஆலயமாய் வைத்துக்கொண்டு நம்மை இயங்க வைக்கிறவர். ஆவியின் கனி அது பரிசுத்த ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள் அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரங்கள். எப்படி சபை ஆண்டவருக்காக உருவாக்கப்படுகிறது. நாளைக்கு ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை தெரிவு செய்து கொண்டு வரும்படி எலியேசரை அனுப்பினாரோ, கிட்டத்தட்ட அதே போல இயேசுவாகிய மணவாளனுக்காக சபை என்னும் மனவாட்டியை தயார்படுத்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த எலியேசராக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறபடினால் ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். ஓகே. ஆகவே இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். அடித்தள சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். நாளைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியின் 29 வரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதன் மூலம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இப்போ கேட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை தெளிவுபடுத்துகிற ஆவியானவர் இந்த இடத்துல நம்மோடு இடைப்படுகிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாங்க உணரக்கூடும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை உறைவிடமாய் கொண்டிருக்கிறவராம். அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற தேவன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இந்த பூமியில்